கடவுள் இல்லைன்னா எல்லாம் எதுவுமே நீங்க வராது. परमेश्वर नहीं रहने से ये कुछ भी नहीं होता था. அப்போ மக்கள் வந்து அது மேல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. लेकिन लोग जाके वहां पर अपना मन उधर लगा देते ஆனா हैं. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரு, ஆண்டவர் மேல மனமகிழ்ச்சி இல்லாத இருக்கிறாங்க. लेकिन परमेश्वर ने हमारे लिए इतना बड़ा कार्य किया है, उस पर हम नहीं देख. பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமாவை வந்து அப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரோம். वो सिनेमा को देखने के लिए कितना इक्विपमेंट्स लेके आते हैं. ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி டேஸ்டா உங்களை படைச்சிருக்கிறாரு. लेकिन आपके लिए हमारे लिए यीशु मसीह ने लहू बहाकर हमें एक रुचिदार बनाया. ஆனா உண்மையா நம்ம வேஸ்டா தான் இருந்தோம். लेकिन हम तो पहले बेकारी थे. ஆனா அவர் ரத்தத்தினால நம்ம டேஸ்ட் ஆகிட்டார். लेकिन उनके लहू की वजह से अभी हम एक நாம் சொல்ல போகிறோம். सुबह के समय में प्रभु के वचन में जाएंगे. நம்ம பல வாரங்களாக हम बहुत से सप्ताह से சபை, அதான் தேவன் வந்து இந்த வருஷத்துல நமக்கு சபையை பத்தி பேசுறாரு. इस वर्ष परमेश्वर ने जो वचन दिया था उस पर ध्यान कर रहे हैं. சபை ஊழியங்கள், சபையுடைய வளர்ச்சியை பத்தி தேவன் விரும்புகிறார். कलीसिया के बढ़ाने के लिए और उसके सेवकाई के बारे में बता रहे हैं. அதுக்காக தான் ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 லிருந்து 7 வரைக்கும் நம்ம அதை தியானிக்கிறோம். इसलिए हम यशाया का किताब 60वां अध्याय में 1 से 7 तक हम पढ़ते आ रहे हैं. ஏன்னா அங்க ஆலயத்தை குறித்து தான் பேசுறாரு. इसमें कलीसिया के बारे में ही बताया गया है. ஆலயம்னா சபை. कलीसिया का मतलब सभा संगति புதிய है. ஏற்பாட்டு சபை. वो नए वाचा का जो சபை संगति வளர்ச்சி है. அடையணும், சபை பெருக வேண்டும், சபை விருத்தி அடைய வேண்டும் என்று தேவனுடைய நோக்கமா இருக்குது. कलीसिया का वृद्धि होना है, उसका बढ़ना है और उस पर अधिकार होना है. ஏன்னா இயேசு சபைக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். क्योंकि यीशु मसीह हमारे कलीसिया के लिए ही लहू बहाए हैं. ஆமா, இன்னைக்கு வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம்னா இயேசு ரத்தத்தினால தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். हम कलीसिया के अंदर आज बैठे हैं तो उनके लहू के वजह से बैठे हैं. இயேசு ரத்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சுத்திகரிச்சிருக்குது. यीशु मसीह के लहू ही हमारे जीवन को सुधारा है. நம்ம பாவிகளா இருந்தோம். हम पापी में पाप थे. இயேசு ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நீதிமான்களா ஆக்கப்பட்டு அப்படியே குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். उनके लहू के वजह से हम धर्मी हुए और उनके परिवार के सदस्य हुए हैं. அவருடைய குடும்பத்தை தான் சபைன்னு சொல்லப்படுது. उनके परिवार को ही सभा बोलते हैं, कलीसिया बोलते हैं. ஆமென். आमीन. அப்போ நீங்கள் நானும் சபையா இருக்கிறோம். आप और हम तो अभी कलीसिया हैं. இந்த சபை வந்து பெருக வேண்டும் என்று தேவன் ये விரும்புகிறார். कलीसिया बढ़ना है, यही प्रभु की चाह है. ஆகவே தான் ஆதாம் கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னாரு, அவனை பார்த்துட்டு 2 பேரை உண்டாக்கிட்டு சொல்றாரு, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்றாரு. इसलिए परमेश्वर ने आदम और हवा को बनाकर बोले तुम बढ़ो और पूरे संसार में भर जाओ करके ஆசீர்வதிக்கிறார். ऐसे आशीष दिए उन लोगों நீ को. பலுகணும் பெருகணும், அதுதான் ஆசீர்வாதம். तुम बढ़ना है, यही मेरा आशीर्वाद है करके बोले. பாருங்க, இந்த உலகத்துல கூட ये संसार में ஒரு இடத்த வந்து ஃபேமஸ் ஆகுறது யாரால? एक संसार में एक जगह कैसे प्रसिद्ध होता है. அங்க ஜனத்தொகை நிறைய வந்துச்சுன்னா அந்த பட்டணம் ஃபேமஸ் ஆயிடும். वहां पर अगर लोग ज्यादा आगे तो वो नगर ही प्रसिद्ध हो जाता है. அப்போ தேவன் மனிதர்களை பெருக போடும்போது தான் பூமி ஃபேமஸ் ஆகுது. ऐसे ही लोग अगर बढ़ने से ही वहाँ वो जगह प्रसिद्ध हो जाता है. இப்போ சந்திரன் வந்து மேல இருக்குது, அங்க யாரும் போய் தங்க முடியாது. चांद तो ऊपर है, वहाँ पर तो कोई जाके नहीं ठहर सकता. ஏன்னா அது வந்து தங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அங்கே இல்லை. क्योंकि वहाँ पर हम लोग रह नहीं सकेंगे. அதனால தான் பூமியை தான் தேவன் வந்து பூமியில தான் மனுஷன் உண்டாக்குனார். इसलिए इस पृथ्वी पर ही हम मनुष्य लोगों को परमेश्वर ने बनाया है. பூமியில தான் மனுஷனை பெருக பண்ணணும்னு விரும்புறார். ये पृथ्वी में ही हमें बढ़ना है करके परमेश्वर बोल रहे हैं. அங்க 2 பேர் மட்டும் இருந்தா போதாது, அவர் பலுகணும் பெருகணும் விருத்தி அடையணும்னு சொல்றாரு. सिर्फ 2 जन रहने से काफी नहीं है, वो बढ़ना है करके परमेश्वर चाहते हैं. அதே தான் சபையில. ऐसे ही कलीसिया में भी கர்த்தர் 12 சீஷரை ஏற்படுத்தினாரு. वो 12 चेलों को बनाए. அதுக்கப்புறம் 70 சீஷரை ஏற்படுத்தினாரு. उसके बाद 7 लोग और जुड़ गए उसमें. அதுக்கப்புறம் 500 சீடர்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த பிறகு 500 சீடர்கள் அவரோட இருந்தாங்க. उसके बाद 500 लोग जुड़ गए थे, शिष्य बन गए थे. பிறகு சொல்ற உலகம் முழுவதும் போய் सुविशेष சொல்லி சீஷர்களை ஏற்படுத்துன்றார். उसके बाद क्या बोले, वो संसार पूरे में जाके तुम समाचार सुनाओ और सभी को शिष्य बनाओ बोले. அப்ப கர்த்தருடைய உள்ளம் என்னத்தை எதிர்பார்க்குது? परमेश्वर का हृदय क्या कहता है? பெருகுவதை எதிர்பார்க்கிறார். वो बढ़ने के लिए चाहता है. நாம் விருத்தி அடையணும், பெருக வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். बढ़ना है, वृद्धि करना है करके वो चाहते हैं. அதான் இங்க வந்து ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. वही यशाया किताब 60वां अध्याय में बोला गया है. அவர் சொல்றாரு, உன்னுடைய திரளான ஜனங்கள் உன்னை வந்து வரணும்னு சொல்றாரு.
बहुत से लोग तुम्हारे और आएंगे करके इसमें बोल रहे हैं। அந்த 5ஆம் வசனத்தில் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் அப்படின்றாரு. ये 5वें वचन में बोल रहे हैं, तब तू इसे देखेगी और तेरा मुख चमकेगा, तेरा हृदय तरतराएगा और आनंद से भर जाएगा। அப்படியே 7ஆம் வசனம் சொல்ற மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன்றார். वैसे ही शोभायमान भवन को और भी प्रतापी कर दूंगा करके 7वें वचन में बोल रहे हैं। அப்போ ஜனத்தொகை நிறைய இருக்கும்போது தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட போகுது. लोग और भी लोग बढ़ने से ही परमेश्वर की महिमा होगा। ஆகவே சபைகள் வளர்ந்து பெருகிறது தேவ சித்தமா இருக்குது. इसलिए कलीसिया बढ़ना है। ஆகவே தான் நேற்று கூட பாருங்க, நாங்கள் கிராமங்களில் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம். कल हम गांव में जाके सुसमाचार सुनाने के लिए गए थे। நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டு வந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க சில பேர் வந்து. पहले जहाँ पर हम जाके आए थे वहाँ हम लोगों को बहुत कूल ड्रिंक्स पूरा दिलाए थे हमें। அப்போ அவங்க சொல்கிறாங்க, वो बोल रहे थे இது உள்ள வந்து 2 பேர் வந்து நடத்துறாங்க ஐயா, ஒரு லேடிஸ் வந்து நடத்துறாங்க, சர்ச்சை நடத்துறாங்க, यहाँ நாங்கள் पर அங்கே போய் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. हाँ, यहाँ पर 2 महिलाएं आके यहाँ पर चर्च चला रहे हैं, हम लोग जाके वहाँ पर उद्धार पाए करके वो लोग बोले। அப்போ பாரு, விதைச்சிட்டு வர்றத ஆண்டவர் அவங்க விளைய செய்கிறார். हम वहाँ जाके बीज बो के आ रहे हैं, उसके बाद उसको उगने के लिए परमेश्वर कर रहे हैं। பிறகு அது மாதிரி தொடர்ந்து விதைச்சினே இருக்கும்போது கர்த்தர் தேசங்களை ரட்சிப்புக்குள் நடத்துறார். ऐसे हम लगातार बीज बोते रहना है, तभी पूरा उसमें उपज आएगा। அது வந்து அதை தான் சபை செய்யுது. ऐसे ही हमारा कलीसिया कर रहा है। ஆகவே தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ये जनवरी महीना से मुझे बहुत ही एक आनंद है। பாருங்க, இந்த சபை வந்து ஒரு மூலையில் நம்ம ஏற்கனவே பைபாஸில் இருந்தால் திருப்பி ஏன்னு சொல்கிறோன்னா, நம்முடைய உள்ளங்கள் வந்து கடவுள் செய்ததை பூரிச்சாதான், அதுக்கு நன்றியாக இருந்தால் தான் இன்னும் மறு காரியம் நடக்கும். फिर से मैं इसी बात को क्यों दोहरा रहा हूँ, हम जो कुछ भी परमेश्वर हमारे लिए किए हैं उस पर हम आनंदित होना है। மக்கள் பாருங்க, தேவனிடத்தில் போய் மன மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. लोग परमेश्वर के पास जाके आनंदित नहीं होते हैं। நீங்களும் அப்படி இல்லை, எல்லாரும் சொல்கிறேன். आप लोग ऐसे नहीं எல்லாருக்கும் வந்து டிவி, சினிமா, சீரியலு, விளையாட்டு இது மேலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. वो लोग जाके टीवी, सीरियल, सिनेमा ये सब देख के वो लोग मनोरंजन पाते हैं। ஆனால் இதெல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. लेकिन ये सब तो परमेश्वर की ओर से आया है। கடவுள் இல்லைன்னா எதுவுமே நீங்க வராது. परमेश्वर नहीं रहने से ये कुछ भी नहीं होता था। அப்போ மக்கள் வந்து அது மேல மன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. लेकिन लोग जाके वहां पर अपना मन उधर लगा देते हैं। ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாரு, ஆண்டவர் மேல மன மகிழ்ச்சி இல்லாத இருக்கிறாங்க. लेकिन परमेश्वर ने हमारे लिए इतना बड़ा कार्य किया है, उस पर हम नहीं देखते। அப்போ இன்றைக்கு ஏன் நம்ம இங்க சர்ச்சுக்கு வரோம்? हम लोग आज कलीसिया में क्यों आए हैं? கடவுள் எனக்கு ஏராளமா செஞ்சிருக்காரு, அதுக்காக நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். परमेश्वर हमारे लिए अत्यंत किया है, वो देखने के लिए आए हैं। அப்போ ஜனவரியில பாருங்க, நமக்கு இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. जनवरी महीने में हमको इस जगह हमें दिया है। இன்னைக்கு உங்களுக்கு பூரிப்பா இல்லைனாலும், आप आनंदित नहीं होने से भी என்னை சந்திக்க வரவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. मेरे से जो भी मिलने के लिए आते हैं वो बहुत आनंदित होते हैं। நிறைய பேர் ஊழியத்தை செஞ்சுட்டு இங்க வந்தாங்க பாருங்க. कल बहुत लोग आए थे हमारे साथ सेवकाई करने के लिए। சர்ச்சை பார்த்துட்டு பிரமாதமா மகிழ்ச்சியா போறாங்க. हमारे कलीसिया को देख के वो लोग बहुत आनंद हुए। உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணாங்க. यहाँ पर हमारे कलीसिया के लिए वो लोग भी प्रार्थना किए। பிறகு வெளியே போறப்போ சொல்றாங்க, फिर बाहर जाने के टाइम बोले, தியேட்டர் மாதிரி இருக்குதுங்க உள்ள, ये थिएटर के जैसा है आपका कलीसिया। வெளியே போனா அப்படியே அனல் அடிக்குது, बाहर जाने से तो इतनी गर्मी உள்ள है, எப்படி வச்சிருக்காரு கர்த்தர், अंदर इतना ठंडक है करके बोल रहे அப்புறம் ஜெபம் பண்ணனும்னு சொல்றாங்க. फिर प्रार्थना करने के समय बोले, பாருங்க ஏசிலாம் போட்டுருக்காங்க, எவ்வளவுதான் கரண்ட் போனாலும் பரவாயில்ல செய்றார் பாரு பாஸ்டர். एसी सब डाल के कितना भी करंट होने से भी फिर भी कर रहे हैं पास्टर जी करके बोले। வெளியே இருக்கிறவங்க அவ்வளவு மெச்சி கொள்றாங்க। वो बाहर के लोग तो हमारी प्रशंसा कर रहे हैं। நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, बहुत लोग मुझे फोन कर रहे हैं, அற்புதமா உங்க நிகழ்ச்சி எல்லாம் விபிஎஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்றாங்க. आपके सारे वीबीएस प्रोग्राम बहुत अच्छा था करके बोल रहे थे। ஏன்னா கடவுள் செய்ததை வந்து நமக்கு வாழ்க்கையில செஞ்சதை மற்றவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. परमेश्वर हमारे जीवन में जो भी किया है वो और लोग देखकर उसको सहला रहे हैं। முதலாவது நீங்கள் நானும் ரசிக்கணும். पहले आप और हम उसको देखना है। நான் நேத்தெல்லாம் அதான் ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். मैं कल प्रार्थना के टाइम भी बोल रहा था उन लोगों நைட் को, சொல்லியிருந்தேன், मैं रात के समय बोला கிருபையை பத்தி விளக்கணும். ये कृपा के बारे में मैंने उन लोगों को समझाया அப்ப था। கிருபை விளக்கும் போது சாம் அங்க இல்ல. कृपा के बारे में जब मैं बोल रहा था तो सैम नहीं थे। நாங்க ஜெபிக்கும் போது அவர் இல்ல. हम जब प्रार्थना कर रहे थे वो नहीं थे। ஆனா அவர் லேட்டா வந்தார், 12:30க்கு தான் வந்தார். वो 12:30 बजे घर आए। ஆனா நான் கிருபையை குறித்து விளக்கணும். मैं कृपा के बारे में उन लोगों को समझा रहा था। கிருபை வேற, கிருபை வேற, கிரியை வேற.
कृपा अलग है और क्रिया अलग है करके मैंने கிரியை बोला। என்பது செயல்படுறது, क्रिया मतलब जो हम काम करते हैं, கிருபை என்பது தேவனால் செயல்படுறது. कृपा मतलब जो परमेश्वर की ओर से आता है। கிரியை செய்தா கூலி கிடைக்கும், क्रिया करने से हमको तो उसके लिए दाम मिलेगा, கிருபை பண்ணா தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். कृपा मिलने से हमको परमेश्वर की ओर से आशीष मिलेगा। அப்ப கிருபையை பத்தி கொஞ்சம் சொல்லி சொன்னேன் பாருங்க. कृपा के बारे में मैंने उन लोगों को थोड़ा समझाया था। அப்ப கடவுள் கிருபை கொடுக்கும்போது எதுவும் நம்ம செயல்படக்கூடாதா அப்படின்னு செயல்படக்கூடாதா, எதுவுமே செயல்படக்கூடாதா? நம்ம परमेश्वर जब हमको कृपा देते हैं तो क्या हम काम नहीं करना है? நமக்கு அப்படிதான் வருது பாருங்க ஒரு हम எண்ணம். ऐसे ही सोचते हैं। இல்ல இல்ல இல்ல, ऐसा नहीं है। அந்த கிருபை தான் செயல்பட வைக்குது. वो कृपा की वजह से ही हम काम करने लगते हैं। அதுக்கு ஒரு உதாரணம் उसके लिए एक उदाहरण है। பாருங்க, கிருபை என்பது உயிரை போல. कृपा जो है वो हमारे जीवन के जैसा है। உயிர் இருந்தா தானே பார்க்க முடியும், हम जीवन अंदर रहने से ही हम देख सकते हैं। உயிர் இருந்தா தானே கேட்க முடியும், जीवन अंदर रहने से ही हम सुन सकते हैं। உயிர் இருந்தா தானே கையை அசைக்க முடியும். जीवन रहने से ही हम हाथ हिला सकते हैं। அப்ப கடவுள் கிருபைன்றது என்ன? परमेश्वर की कृपा क्या है? நான் ஆலயத்துக்கு வரதுக்கு கிருபை தராரு, हमें कलीसिया में आने के लिए कृपा देते हैं। நான் ஆலயத்துல வந்து பாட்டு பாடுறதுக்கு கிருபை தராரு. हम कलीसिया में आके गीत गाने के लिए कृपा देते हैं। கிருபை என்பது உயிரை போல. कृपा जो है वो एक जीवन के जैसा அந்த है। உயிர் இல்லைன்னா கையை ஆட்ட முடியாது, பாட முடியாது, சபைக்கு வர முடியாது. हम जीवन नहीं रहने से हम कलीसिया में नहीं आ सकते, गीत नहीं गा सकते। ஆகவே தான் கிரியை மேன்மை பாராட்டக்கூடாது, கிருபையை மேன்மை பாராட்ட வேண்டும். इसलिए हम क्रिया को पहला स्थान नहीं देना चाहिए, कृपा को देना चाहिए। ஆகவே தான் பாருங்க, நம்ம வாழ்வதுக்கு அப்படி கிருபை, வளர்வது அப்படி கிருபை, நம்ம நம்ம செயல்படுவது அப்படி கிருபை. हम जीना भी उनकी कृपा से है, हम चलना उनकी कृपा से है, सब कुछ उनकी कृपा से பாருங்க, நேற்று கூட போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணோம் இதில் கிராமங்கள்ல. कल हम गांव में जाके सुसमाचार सुना रहे थे। போய் கேட்டு பாருங்க, யூடியூப்ல இதுல ஃபேஸ்புக்ல இருக்குது, பிரம்மாண்டமா கடவுள் பிரசங்கம் பண்றாரு. फेसबुक में है, आप सुन के देख सकते हैं, बहुत ही अच्छा सा हुआ था। எனக்கே யோசிக்கிறேன், நான் தான் பிரசங்கம் பண்றேன் நானு. मैं ही सोच रहा था क्या मैं ही प्रचार कर रहा था कर क्या। அதை தான் சொல்றோம், சாதாரண ஒரு ஆளை எடுத்து இப்படி பயன்படுத்துறாரு. ऐसे साधारण एक जन को लेके ऐसा प्रयोग कर रहे हैं। அதை தான் நீங்களும் நானும் சொல்றேன், இந்த காலை வேளையில புரிஞ்சுக்கணும், கடவுள் உங்களை பெரிய அளவில் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறார் அவருக்காக. आप और हम यही समझना है कि परमेश्वर ने अपने लिए आप लोगों को चुना है। ஒரு ஆளையும் தேவன் வேஸ்டா தொடல. एक भी आत्मा बेकार नहीं जाना है उनके। எந்த பொருளையா நீங்க வேஸ்டா வாங்குவீங்க உங்க வீட்ல? क्या आप कोई चीज आप बेकार खरीदेंगे घर के உங்க வீட்ல எந்த பொருளையா வேஸ்டா வாங்குவீங்களா? क्या आपके घर के लिए कोई चीज बेकार खरीद के रखोगे? ஒரு கால் மெதியை கூட கால் மெதிக்கிறது வேணும்ன்றதுக்கு கால் மெதியை வாங்குறீங்க. घर के लिए एक डोर मैट भी वो चाहिए करके आप खरीदते हैं। அப்ப கடவுள் உங்களை உண்டாக்குனார்னா வேஸ்ட் உண்டாக்க வைப்பாரு? क्या परमेश्वर ने आपको बनाया है तो क्या बेकार बनाया होगा? கொஞ்சம் புரிஞ்சுக்க, आप யோசிச்சு பாருங்க. समझिए, आप सोच के देखिए। நீங்க ஒரு பொருளை, ஒரு சின்ன பொருளை வாங்கினா தேவையானதை தான் வாங்குறீங்க. நீங்க आप छोटी से छोटी चीज को आवश्यक रहने से ही आप खरीदते हैं। உபயோகப்படுறதை தான் வாங்குறீங்க நீங்க। जिसकी उपयोग होता है उसी को खरीदते हैं। அப்படிதான் கர்த்தர் அவர் உங்களுக்கு அவருக்காக நீங்க உபயோகப்படுவதற்காக கடவுள் உங்களை உருவாக்கி ऐसे परमेश्वर आपको अपने लिए उपयोग करने के लिए ही आपको बनाया है। நீங்க வேஸ்ட் கிடையாதுங்க, आप बेकार नहीं हैं, நீங்க அவருக்கு டேஸ்ட். आप उनके लिए रुचिदार हैं। ஹலோ, आमेन। நிறைய பேர் நான் வேஸ்ட்ன்றீங்க. बहुत लोग बोलते हैं मैं बेकार हूँ। கடவுள் சொல்ற, நான் உன்னை டேஸ்ட், ஏன் டேஸ்ட்டுக்காக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். परमेश्वर बोलते हैं मैं अपनी रुचि के लिए ताली तुम्हें बनाया तट्टी है। में आप पड़ते हो। ताली बजाकर उनकी महिमा कीजिए। விளங்குதா? आमेन। நிறைய பேர் சொல்ல நான் வேஸ்ட்ன்ற. बहुत लोग बोलते हैं मैं तो बेकार हूँ, கடவுள் சொல்ற ஏன் டேஸ்ட் நீ, लेकिन परमेश्वर बोलते हैं तू मेरा रुचि है। நான் விரும்பி தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். मैं तुम्हें अपनी इच्छा से बनाया है। எத்தனை मैंने। பேர் யோசிக்கிறீங்க? कितने लोग ऐसा सोचते புரியுதாங்க? हैं? आपको समझ में आ रहा है? வேஸ்ட் இல்ல, கடவுள் அவருடைய டேஸ்ட்டுக்காக நம்மளை आप படைச்சிருக்காரு. बेकार नहीं हो, परमेश्वर की रुचि के लिए आपको बनाया गया है। ஆனா இதெல்லாம் மக்களுக்கு தெரியல பாருங்க. ये लोगों को समझ में नहीं आता है। கோயிலுக்கு வர மக்களுக்கு தெரியல இதெல்லாம். वो जो मंदिर में आते हैं उन लोगों को भी नहीं समझ में आता है। ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் வெளிச்சம் இல்ல. जो उद्धार पाए हुए हैं उनको भी ये प्रकाश அதனால தான் ஆலயம்னா அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. इसलिए कलीसिया बोलने से वो ऐसे देखते रहते हैं। நான் சொல்றேன், கடவுளுடைய டேஸ்ட் நீங்க. मैं बोलता हूँ परमेश्वर के रुचि है, उनके स्वादिष्ट हो आप। எப்படி உங்க வீட்ல எதனா பொருளை சமைக்க செய்றீங்க, எப்படி எதுக்கு आप செய்றீங்க? घर में कुछ पका रहे हो, कैसे बनाते பிரெட் அல்வா செய்ய போறீங்க, எப்படி? हो? कुछ ब्रेड हलवा बना रहे हो, நான் சாம்தேவ செஞ்சுட்டு சும்மா விட்டுருவீங்களா? आप बना के ऐसे छोड़ देंगे? நக்கி நக்கி சாப்பிடுவீங்க. आप तो उसको छक के खाएंगे। ஹலோ, கடவுள் உங்கள் டேஸ்ட்டுக்காக தான் உண்டாக்கி இருக்கிறார். ऐसे परमेश्वर ने आपको बनाया है। அவர் உங்களை நக்கி நக்கி அப்படி சாப்பிடுறது. आपको वो
बनाया ஹலோ, है। நீங்க பிரெட் அல்வா இல்லாத போயிடுறீங்களே, அவர் யாரை நக்குவாரு? எதுக்கு சொல்றேன்? இவ்வளவு புரியறதுக்காக சொல்றேன் இதெல்லாம். आपको समझ में आने के लिए मैं ऐसा उदाहरण दे रहा हूँ। கத்தர் பார்க்குற என் டேஸ்ட்டே காணோம், யாரும் இல்லையே, நான் டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆளை காணோம். परमेश्वर तो देखेंगे, मैं तो रुचि के लिए आप लोगों को देख रहा हूँ, आप तो है ही नहीं। கத்தர் ஏமாந்துருவார். परमेश्वर फिर निराश हो जाएंगे। நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு கொடுக்கலன்னா வீட்டில் எப்படி இருக்கும்? அடிதடி ஆகாது? आप घर में कुछ पका के आपको नहीं मिलने से आपको कैसा लगेगा? ஹலோ, என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? நான் இல்லாத போலாத பேசுறேன். क्या मैं ऐसे वैसे बात थोड़ी कर रहा हूँ। உங்க வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு आपके घर में कुछ बनाने உங்களுக்கு के வைக்கலன்னா बाद என்னத்துக்கு ஆகுறது? अगर आपको नहीं देने से आपको कैसा लगेगा? என்ன ஒன்று சொல்ல மாட்டீங்களா? சரி, क्या आप சாப்பிட்டீங்களா? चुपचाप रह जाएंगे? நான் ஒரு ஆள் இல்லை, मैं एक यहाँ पर सदस्य हूँ, என்ன கொக்கிலியானும் आपने मेरे लिए नहीं रखा, இருக்கிறீங்களா இல்லையா? ऐसे पूछेंगे ना। கடவுள் உங்களை டேஸ்டா படைச்சுக்கிறார். परमेश्वर ने आपको भी अच्छा बनाया है। அவருக்கு நீங்க ரொம்ப முக்கியம். परमेश्वर के लिए आप बहुत ही சொல்லுங்க आवश्यक பக்கத்துல हो। பார்த்து, நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். आप आपस में बोलिए, परमेश्वर சார் के लिए आप சொல்லுங்க बहुत சார். आवश्यक हो। சொல்லுங்க, நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். आप बहुत ही मुख्य हो, அதனால தான் உங்களை பார்த்து பார்த்து படைச்சிருக்கார். इसलिए आपको देख देख कर बनाया है परमेश्वर ने। பிரைஸ் தி லார்ட். आमेन। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की महिमा करेंगे। அப்ப பாருங்க, அதை எதுக்கு அதை சொல்றேன்? मैं किस लिए ये सब बोल रहा हूँ? இந்த ஆலயம் ஆண்டவருக்கு கொடுத்தாரு. ये जो कलीसिया परमेश्वर ने हमें दिया है। மத்தவங்களா வந்து டேஸ்ட் பண்றாங்க, அடடா எப்படி இருக்குது அப்படி बहुत இருக்குது. लोग आके इसकी रुचि कर रहे हैं। நைட் அதெல்லாம் பேசியிருந்தோம், हम रात में यही बात कर रहे थे। ஒரு மூலையில கிடந்தோம். हम लोग एक कोने में थे, யாருன்னா கேட்டா எங்க சர்ச்சு, அப்படியே कोई पूछने से कहाँ चर्चा, அப்படியே முழிச்சிருந்தோம். ऐसे हम लोग देखते थे। நேற்றுலாம் வந்து வாலிப பசங்களாம் வந்து பார்த்துட்டு பாச சரையா இருக்குது, சர்ச்சு சபையா कल நல்லா जवान வச்சிருக்கீங்க. बच्चे सब आके हमारे कलीसिया को देख के बोले बहुत ही अच्छा அப்ப நான் है। சொன்னேன், तब मैं बोल रहा சில था, விண்ணப்பம்லாம் நம்ம ஜெபம் பண்ணுங்கிறது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. हम जब प्रार्थना कर रहे थे तब मैं बोल रहा था, ஒரு லீடு கிட்டார் வாங்கணும், லீடு கிட்டார் வாங்கணும், एक गिटार खरीदना ஒரு है, பேஸ் கிட்டார் வாங்கணும், एक बेस गिटार खरीदना ட்ரம்ஸ் ஒன்று है, வாங்கணும், ड्रम्स खरीदना है, பிறகு ஒரு ரெண்டு மானிட்டர் வாங்கணும், 2 मॉनिटर खरीदना இன்னொரு है, பாக்ஸ் வாங்கணும், एक और बॉक्स நல்ல ஒரு 2 खरीदना है, கேமரா வாங்கணும், एक अच्छा कैमरा खरीदना है, பிறகு வந்து ஜெனரேட்டர் வாங்கணும், एक जनरेटर खरीदना है, அப்புறம் என்ன சிஸ்டம் வாங்கணும். सिस्टम खरीदना है। இதெல்லாம் இருந்தது, ஆனா இன்னும் புதுசா வாங்கணும். ये सब है, लेकिन इसको और नया खरीदना है। பெரிய மிக்சர் வாங்கணும். एक मिक्सर खरीदना है, மிக்சர் சொல்லுங்க, मिक्सर खरीदना है। இதெல்லாம் எதுக்கு? ये सब किस लिए? இயேசுவை குறித்து அறிவிக்கிறதுக்கு. यीशु मसीह की उनका सुसमाचार सुनाने के लिए ये सब। பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமாவை வந்து அப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரோம். वो सिनेमा को देखने के लिए कितना इक्विपमेंट्स लेके आते हैं। ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி டேஸ்டா உங்களை படைச்சிருக்கிறாரு. लेकिन आपके लिए हमारे लिए यीशु मसीह ने लहू बहाकर हमें एक रुचिदार बनाया ஆனா है। உண்மையா நம்ம வேஸ்டா தான் இருந்தோம். लेकिन हम तो पहले बेकारी थे, ஆனா அவர் ரத்தத்தினால நம்ம டேஸ்ட் ஆகிட்டார். लेकिन उनके लहू की वजह से अभी हम एकदम आमेन, रुचिदार बन गए। हालेलुया। आमेन। ரொம்ப முக்கியம் பாருங்க. ये बहुत ही आवश्यक அப்ப बात பாருங்க, है। இதெல்லாம் சொன்னேன் நான், இதெல்லாம் வாங்கணும். मैं ये सब खरीदना करके मैंने उन लोगों से बोला था। ஏற்கனவே ஜெபம் பண்ணனாங்க, पहले ही हम प्रार्थना भी அவங்க कर ஜெபம் रहे பண்ணாங்க. थे, वो भी आके ஒரு प्रार्थना நல்ல किए। கார் வாங்கணும். एक अच्छा कार खरीदना है। ஏற்கனவே இருந்தது கார் எனக்கு, पहले में हमारे पास था ஆனா कार, இன்னொரு கார் வாங்கணும். और एक अच्छा कार खरीदना வேன் है, வாங்கணும். एक वैन खरीदना அப்படியே है। பின்னால திரும்பி காமிச்சேன், இது பாருங்க 100 சேர் இருக்குது. यहाँ पर 100 चेयर्स हैं। இந்த 100 சேர்ல ஜனம் உட்காரணும். ये 100 चेयर में भी लोग आके बैठना है। ஆனா இன்னைக்கு நிறைய பேர் லீவ் அடிச்சிட்டு இருக்காங்க. लेकिन आज तो बहुत लोग छुट्टी ले लिए। எல்லாருக்கும் என்னது சம்மர் ஹாலிடே நினைக்கிறேன். सब लोगों को समर हॉलीडे है शायद। சம்மர் ஹாலிடே எப்போ போகணும்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லாத நாளில் சம்மர் ஹாலிடே போகணும். समर हॉलीडे तो इतवार के और किसी दिन डालना है। பாருங்க, அப்ப பாருங்க, கடவுள் இந்த சபையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். परमेश्वर ने कलीसिया को बनाया है, சபையை பெருகும்படியா கிருபை उसको செய்கிறார். बढ़ने के लिए कृपा दिया है। சபையை மேல நான் அதை சொல்றேன், சபையை மேல ஜனங்களுக்கு ஒரு விருப்பம் வரணும்னு சொல்றாரு. कलीसिया के प्रति लोगों को एक चाह आनी है। ஆலயம் கட்டுவது, ஆலயம் வளர்ச்சி அடைவது வந்து ஜனங்களுக்கு விரும்பணும்ன்றது தான் தேவனுடைய இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தமே. कलीसिया को बनाना है, कलीसिया बढ़ना है करके लोगों के हृदय में एक चाह आनी है। என் வீடு நல்லா இல்லாத உன் வீடு நான் எப்படி கட்டி தர முடியும்? मेरा घर अगर अच्छा नहीं है तो तुम्हारे घर को कैसे बनाऊंगा? போன வாரம் சொன்னேன் அதை. मैंने पिछले हफ्ता भी बोला था। நான் காலையில எழுந்திரிச்சோன்னே அந்த சின்ன 3 தீர்க்கதரிசன புஸ்தகத்தோட பேசினாருன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. मैंने आपसे बोला था, मैंने 3 भविष्यद्वक्ता का किताब पढ़ा था करके। என் வீடை நீ கவனிச்சினா உன் வீடு நல்லா இருக்கும்.
मेरे घर की परवाह करने से तुम्हारा घर अच्छा रहेगा। ஆமென். आमेन। அதனால தான் நான் அட்டென்ஷன் சொல்றேன் இந்த வருஷத்துல இந்த इसलिए சபை மேல சபை ஊழியத்து மேல சபை காரியம் மேல அட்டென்ஷன் பண்ணுங்க, கவனத்தை பண்ணுங்க. इसलिए मैं आपको बोल रहा हूँ, आप कलीसिया में, कलीसिया के कामों में आप परवाह करना है, ஏன்னா தேவன் வந்து அந்த விரும்புறாரு அதை. क्योंकि परमेश्वर यही चाहते हैं। நீங்க அட்டென்ஷன் பண்ணும்போது அவர் உங்களை என்ன பண்ணுவார் கவனிப்பார். आप इसकी परवाह करने से परमेश्वर आपकी जीवन की परवाह करेंगे। இப்போ எடுத்து போ செப்பனியா புஸ்தகம். अभी हम सपन्या का किताब निकालेंगे। பழைய ஏற்பாடுல செப்பனியா புஸ்தகம். सपन्या का किताब போன வாரம் அங்கேருந்து முடிச்சுட்டு போனோம். हम சபை இந்த வருஷத்துல நம்ம சொல்லியிருக்காரு ஆண்டவர் சபையை குறித்து इस वर्ष हमको कलीसिया के बारे में ही बता रहे हैं। வளர்ச்சி அடையணும், वो बढ़ना है, விருத்தி அடையணும், वृद्धि पाना है, தேவனுடைய ஆளுகை அங்கே இருக்கும். परमेश्वर के अधिकार उस पर रहना है। அதை தான் வந்து இந்த வருஷத்துல நம்ம சபையின் மேலே இருக்கிற கர்த்தருடைய விருப்பம், கோல். यही इस वर्ष परमेश्वर का इच्छा है। பிரைஸ் தி லார்ட். செப்பனியா புஸ்தகம் सपन्या में 3ஆம் அதிகாரம் 3 अध्याय, அதில் நான் வாசிக்கிறேன், 12லேருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறேன். उसमें 12 से 20 तक पढ़ेंगे। உன் நடுவில் சிறுமையும் எளிமையும் ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவ் அவர்கள் வாயிலே கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள். 12-13. 12 और 13 पढ़ेंगे। क्योंकि मैं तेरे बीच में दीन और कंगाल लोगों का एक दल बचा रखूंगा और वे यहोवा के नाम की शरण लेंगे। इस्राएल के बचे हुए लोग ना तो कुटिलता करेंगे, ना झूठ बोलेंगे, और ना उनके मुंह से छल की बातें निकलेंगी। वे चरेंगे और विश्राम करेंगे और कोई उनको डराने वाला ना होगा। आमीन। என்ன சொல்றாரு? इसमें क्या बता रहे हैं? சர்ச்சில் இருக்கிற மக்களை பத்தி जो कलीसिया के लोगों के बारे में பேசுறாரு, उनके बारे में बोल रहे हैं। சபையில இருக்கிற மக்களை பத்தி பேசுறாரு. कलीसिया के लोगों के बारे में बोल रहे हैं। உன் நடுவில் சிறுமி எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன் அப்படின்றாரு. तेरे बीच में दीन और कंगाल लोगों का एक दल रखूंगा। அவருடைய கர்த்தருடைய நாமத்தின் மேல அவர் நம்பிக்கை வைப்பாங்களாம். वो परमेश्वर के नाम के ऊपर विश्वास रखेंगे। அதான் நீ யாரு கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, आप लोग भी परमेश्वर के नाम पर विश्वास रखते அவங்க हो। வாழ்க்கை ரொம்ப சூப்பரா மாறிடும்ன்றாரு. उनका जीवन एकदम अच्छा हो जाएगा। உலக மக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, वो संसार के लोगों के அவங்க जैसे பொய் नहीं பேச रहेंगे। மாட்டாங்களாம், वो झूठ नहीं வஞ்சக बोलेंगे। நாகம் வாயில இருக்காதாம், वो कुटिलता से नहीं रहेंगे। அவர்கள் தங்கள் பயப்படுத்துவர் இல்லாமல் இருப்பாங்களாம். उनको डराने वाला कोई न होगा। பிறகு புசித்து படுத்துக் கொள்வார்கள். वो विश्राम से रहेंगे। அப்படின்னா ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு வாழ்க்கையை वो अच्छा सा जीवन சபையில இருக்கிற मिलेगा। மக்களுக்கு தரேன்றாரு. ऐसे लोग ऐसे जीवन देंगे। 14 फिर 14 में சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. हे सियोन की बेटी ऊंचे स्वर से गा, हे इस्राएल जय जयकार कर, हे यरूशलेम अपने संपूर्ण मन से आनंद कर और प्रसन्न हो। आमीन। எல்லாமே இந்த சீயோனா இருக்கட்டும், चाहे सियोन हो இந்த இஸ்ரவேலா இருக்கட்டும், या इस्राएल, எல்லா சபையை பத்தி தான் பேசுறாரு. सब कुछ कलीसिया के बारे में ही बोल रहे हैं। நம்ம சொல்றோம் ராஜா தம்பி கண்ணா அப்படின்றோம் பாத்தீங்களா? हम प्यार से बच्चों को बोलते हैं ना राजा करके, அல்ல பேச மாட்டீங்களா? ऐसे बोलते हैं ना ஏய் தம்பி ராஜா கண்ணா இங்க வாப்பா இங்க வாப்பா. हम बच्चों को बोलते हैं அப்ப ना தம்பியா ராஜாவா கண்ணாவா என்ன எல்லாம் அவன் தான். बेटा या राजा कोई भी बुलाने से एक ही है, அததான் இங்க சொல்லப்பட்டது. ऐसे बोलते சீயோன் हैं। குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, सियोन की बेटी ऊंचे स्वर से गा, இஸ்ரவேல் ஆர்ப்பரியுங்கள், इस्राएल जय जयकार कर, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. यरूशलेम अपने संपूर्ण मन से आनंद कर। கர்த்தர் பாருங்க என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. परमेश्वर हमसे कैसे बात कर रहे हैं। எப்படி பாருங்க, அப்படி மகிழ்ந்து இரு, ஆர்ப்பரி, तुम प्रसन्न கெம்பீரித்து हो, பாடு. जय जयकार करो। என்னமோ கோயில் வந்து அழக்கூற கோயில் ஆயிப்போச்சு. कलीसिया में आके तो रोने धोने के लिए बैठ जाते கோயிலுக்கு எதுக்கு வருது? हैं। हम कलीसिया में किस लिए அழுதுட்டு आते हैं? வந்துடலாம் போ. जाके रो के आ जाते हैं करके आते हैं। கோயில்ல இருக்கிறவங்க என்ன சொல்றீங்க? लेकिन कलीसिया के लोगों के लिए कैसे பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு இல்ல, பழைய ஏற்பாடுல இந்த கேஸ். पुराने नियम में क्या बोल रहे हैं हमें? நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ? இன்றைக்கு பாரம்பரியத்துக்குள்ள வாழக்கூடாது. आज आप धार्मिकता में नहीं जीना है, இன்னைக்கு பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. लेकिन धार्मिकता के लिए वो अहमियत देते हैं।
அதே மாதிரி சபைக்குள்ள வர மக்கள் வந்துடுறாங்க. ऐसे कलीसिया में लोग आ जाते हैं, சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. वो कलीसिया में आके उद्धार पाके बपतिस्मा இங்க ले लेते பிரசங்கத்தையும் हैं, கேட்டுறாங்க. यहाँ पर प्रचार भी सुन लेते हैं. ஆனா வீட்ல வாழ்க்கையில பாத்தீங்கன்னா लेकिन घर में जीवन में ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது வச்சுங்களேன். एक अच्छा कुछ अच्छा ये हो रहा है तो फंक्शन हो, அப்ப என்ன பண்றாங்க, तब क्या करते हैं, உலக மக்களை போய் கம்பேர் பண்றாங்க. तब जाके संसार के लोगों के साथ तुलना करते ஒரு हैं. ஃபங்க்ஷன் நடக்குது வச்சுங்களேன். एक फंक्शन होने से கிழக்கு பார்த்து உட்கார்ந்தா மேற்கு பார்த்து உட்கார்ந்தா, इस तरफ முட்டாளே, इस तरफ देख के बैठना या उस तरफ देख के बैठना நீ யாரு, तू कौन है, நீ உலகத்தானா, நீ क्या तू संसारिक है, நீ சியோன் குமாரத்தி கம்பீரத்து மகிழ்ச்சி பாடு எல்லாத்தையும் இந்த பாரம்பரியத்தை உடைச்சிட்டு சத்தியத்தை விசுவாசிக்கிற. तू तो सियोन की बेटी जैसा है, तू सारे धार्मिकता को तोड़ के यहाँ पर आया है. வெள்ளிக்கிழமை காசு கொடுக்காது, சனிக்கிழமை காசு கொடுக்கக்கூடாது, शुक्रवार के दिन पैसा नहीं देना, शनिवार के दिन देना, ऐसा सोचते हैं. அப்புறம் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க என்ன பண்றாங்க அதே மாதிரி பண்ணிக்கிறது. और ये सारे कामों में जैसे संसार के लोग करते हैं वैसे ये लोग भी सोचते हैं. அதத்தான் பாரம்பரியம் சொல்லப்படுது. इसी को धार्मिकता बोलते हैं. ட்ரூத்னா என்ன, सत्य क्या है, கடவுள் என்ன சொல்லிக்கிறாரோ அத மாதிரி செயல்படுங்க. परमेश्वर ने जो बोला है वैसे ही हम करना है. உங்க வாழ்க்கை மாறிடும். आपका जीवन बदल जाएगा. ஆமென். आमीन. அதுக்கு தான் கர்த்தர் இத்தனை பெரிய புத்தகத்தை கொடுத்துக்கிறாரு. इसलिए परमेश्वर ने हमें इतना बड़ा किताब दिया है. அத தான் நீங்க சபையில கூட, वही कलीसिया में भी, சபையிலனா அன்றைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே நம்பின்னு கிடக்குது. कलीसिया में भी उस जमाने में क्या सिखाए थे उसी को दोहराते रहते हैं. அன்னைக்கு வியாதியை வந்து கடவுள் சித்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. उस समय तो बीमार होना तो परमेश्वर की इच्छा बोल के सिखा दिया. இன்னைக்கு பாருங்க, எதுவோ ஆண்டவர் எனக்கு டெஸ்ட் பண்றாரு, அந்த நாள்ல இந்த நோய் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஏன் அந்த பாஸ்டர் அப்படி தாயா சொன்னாரு. आज भी क्या बोलते हैं कलीसिया में, बीमार हो गया तो परमेश्वर हमारी परीक्षा ले रहे हैं करके वो बोलते हैं. தேவன் வியாதியை பார்த்து எங்கேயாவது தேவ சித்தம் சொன்னாரா? कहीं भी परमेश्वर ने बीमारी को देख के परमेश्वर का इच्छा करके बोला है? மலை மேலந்து இயேசு இறங்கி வராரு, पहाड़ से जब यीशु मसीह उतर के आए हैं, எதிர்க்க ஒரு குஷ்டரோகி வரான். वहां पर एक कोढ़ी था. அந்த காலத்துல குஷ்டரோகி எல்லாம் ஊருக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. उस जमाने में तो कोढ़ी को नगर से बाहर बिठा के இயேசு रखते थे. பிரசங்கம் பண்ணி கூட்டத்தை முடிச்சிட்டு வராரு. यीशु मसीह प्रचार करके குஷ்டரோகி வரான், खत्म करके आ முழங்கால் படிட்டு சொல்றான், कोढ़ी आके उनके सामने घुटना टेक कर बोला, கர்த்தாவே சித்தம் உண்டு, சுத்தமாக உம்மால் ஆகும் அப்படின்றான். आपकी इच्छा होने से मुझे आप शुद्ध कीजिए करके वो बोल रहा है. அப்படின்னு இவனு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாரு. तब यीशु मसीह बोल रहे हैं मुझे तो इच्छा है तुम शुद्ध हो जाओ करके. நீ சுகமா இருப்பதான் என்னுடைய ஆசை, तुम चंगा रहना ही मेरी आशा है करके बोले. நீ வியாதியா இருப்பது என்னுடைய ஆசையே கிடையாது. तुम बीमार रहना मेरी आशा नहीं है करके बोले. வாழ்க்கையில குறைவா இருப்பது தேவனுடைய ஆசையே கிடையாது. तुम्हारे जीवन में कमी में रहना परमेश्वर की इच्छा नहीं है. உங்க வாழ்க்கையில கம்பீரித்து பாடுவது, आप अपने जीवन में गीत गाना है, ஆர்ப்பரிப்பது, आप प्रसन्नता से रहना है, जय जयकार மகிழ்ந்து करना இருப்பது, है, आप प्रसन्नता से रहना है. அதுலயே இருக்குது எல்லாமே வசனத்திலேயே. அதத்தான் தேவனுடைய ஆசை. यही परमेश्वर की इच्छा है. நீங்க கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு மூளை வீட்டில் உட்காந்து முக்கு சிந்தின்னு அப்படின்னு அழுது நிற்கிறது தேவ சித்தமே இல்லை. आप उदास में रहना, आंसुओं में रहना, संघर्ष में रहना परमेश्वर की इच्छा नहीं है. நேற்று பாருங்க அந்த 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 இதெல்லாம் வாட்டர்ல வாங்கி கொடுத்தாங்க சொன்னல நான், कल मैंने बोला था ना அந்த கிராமத்துல वो गांव में वो कोल्ड ड्रिंक्स पूरा लेके दिए थे. அப்படியே உட்கார்ந்து நின்று பேசுறாங்க அவங்க நம்ம वो கிட்ட. हमारे पास खड़े होके बात किए थे. நம்மா எல்லார்கிட்டயும் சொல்றீங்களா? ஆமாமா ஐயா எல்லார்கிட்டயும் சொல்றோம், நாங்க ஆண்டவரை हम பத்தி सभी சொல்றோம். से बोल रहे हैं, परमेश्वर के बारे में सबसे बोल रहे हैं करके बोल ஆனாலும் रहे थे. लेकिन ஆண்டவர் நம்ம தேடுறோம்லையா, लेकिन परमेश्वर को तो हम खोज रहे हैं. நமக்கு நிறைய சோதனையை கடவுள் தருவார்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அது நிஜமா தான் நடக்குதுயா. लेकिन जब हम परमेश्वर को खोजते हैं तो हमें बहुत संघर्ष का सामना करना पड़ता है. ऐसे हो रहा है हमारे जीवन में. மண்டையில என்ன ஏறிக்குது பாருங்க, उनके दिमाग में कैसा கோயிலுக்கு போறவங்களுக்கு மண்டையில என்ன ஏறிக்குது. जो कलीसिया में जा रहे हैं उनके दिमाग में देखो कैसा கர்த்தரை வந்து தேடுனா அப்படியே பிரச்சனைகளா ஆண்டவர் கொடுப்பாராம். परमेश्वर को खोजने से परेशानी देते हैं करके वो लोग बोल रहे हैं. உலகத்துல தான் அவ்வளவு பிரச்சனை. संसार में तो इतना परेशानी है. கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நம்ம பிசாசு பாவத்தை சாட்டடி அடிக்கிறான். कर्जा की परेशानी, बीमारी की परेशानी,
इतनी परेशानी उनको सामना करते हैं, ஏசு அழகா கூப்பிடுறாரு. लेकिन यीशु मसीह तो इतना अच्छा सा हमें बुला रहे அப்ப हैं। வருத்தப்பட்டு பாரம் சுமங்க நீங்க எல்லாரும் என்னது வாங்கன்றாரு. जो भी बोझ उठा रहे हैं, थके हुए हैं, वो लोग आप सब लोग मेरे पास आओ करके बुला रहे हैं। நானும் இங்க வந்து 2 சாட் அடிக்கிறேன் வாங்க. आप लोग यहाँ पर आ जाओ, मैं तुम्हें मारूंगा करके थोड़ी बोल रहे हैं, அப்படியே சொன்னாரு. ऐसे थोड़ी बोले हैं। இளைப்பாறுதலை தருவேன். मैं विश्राम दूंगा करके बोल रहे हैं, நான் உனக்கு மருந்து போடுறேன். मैं तुम्हें मरहम डालूंगा करके நான் बोल உனக்கு रहे சுகமா வச்சிருக்கிறேன். हैं, मैं तुम्हें चंगाई दूंगा। ஏங்க வீட்ல வளர்க்குற நாயை பெட்ல படுக்க வைக்கிறாங்க. जो घर में हम कुत्ते को पालते हैं, उसको बेड में हम लिटाते हैं। நான்லாம் ஒரு சின்னதுல வேலை செய்யும் போது ஒரு வீட்லலாம் मैं जब काम पे जा रहा था बचपन में, மாடுக்கே ஃபேன் போட்டு விடுவாங்க. वहां पर तो மாட்டு கொட்டாயில गाय भैंस को ही हम फैन डालते थे। கொட்டா கிடையாது, அது மாதிரி பில்டிங். மாடு தங்குறதுக்கு ஒரு நல்ல பில்டிங் இருக்கும். वो एक इमारत था जहां पर गाय भैंस बांधते பார்த்தா थे, சாம்பிராணி போக வாசனை இதெல்லாம் அடிக்கும். वहां पर ஃபேன்ல तो ஓடும். फैन डालते थे उन लोग उसके लिए। ஏங்க மாட்டுக்கே ஃபேனை போட்டு மாட்டுக்கு ஏசியை போட்டு நாய்க்கே வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. जब हम गाय भैंस को फैन डालते हैं और कुत्ते को बेड में लिटाते हैं, ஆண்டவர் கிட்ட வந்துட்டாருன்னா உன்னை முக்குன்னு குத்துவாருன்னு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? क्या हम परमेश्वर के पास आने से हमें वो मारेंगे करके आप कैसे समझते हैं? நான் ஜோசபே கொஞ்சம் சிரிப்பா இப்படியே பண்ணுவார் ஆண்டவர். क्या ऐसे करेंगे? அவர் இளைப்பாறுதலை தருவார். वो तो हमको विश्राम देंगे, உங்களை கம்பீரிக்க வைப்பார். आप तो आनंदित रहेंगे। இதான் இந்த பாரம்பரியம் மண்டை மாறணும். आपके दिमाग से वो धार्मिकता निकलना है। ஆமா. आमेन। ஏன்னா இந்த உலகத்துல அப்படி வந்து சபையில வந்து அப்படி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. क्योंकि पहले जमाने में कलीसिया में ऐसे बता दिया है, இயேசு கிட்ட வந்துட்டுனா சோதனை கொடுப்பாரு. यीशु मसीह के पास आने से ही वो परेशानी देंगे, இயேசு உன்னை விடுதலையாக்குவார். लेकिन यीशु मसीह तो हमको छुटकारा देंगे। வேதம் சொல்லுது குமாரன் விடுதலையாக்கின மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். हमारे पवित्र बाइबल में बोला है कि अगर पुत्र आपको छुटकारा देने से आप निश्चय रूप से छुटकारा पाएंगे। அவரை வந்து உங்களை கட்ட அவிழ்க்கிறதுக்கு வந்துகிறாரு. वो तो आपके बंधनों को तोड़ने के लिए आए நம்ம हैं। கட்டப்பட்டிருக்கிறோம். हम तो बंधे हुए हैं, வியாதியில கட்டப்பட்டிருக்கிறோம். हम बीमारी में बंधे हुए हैं, பிரச்சனையில கட்டப்பட்டிருக்கிறோம். परेशानी में बंधे हुए हैं, வியாதியில கட்டப்பட்டிருக்கிறோம். हम व्याधि में बंधे हुए வறுமையில கட்டப்பட்டிருக்கிறோம். हैं, गरीबी में बंधे பல हुए हैं, சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறோம். बहुत सी परिस्थिति में हम बंधे हुए சர்ச்சுக்குள்ள हैं। வந்தா கட்ட அவிழ்க்கிறவர் தான் ஒரு வேலை. कलीसिया में आने से वो बंधनों को तोड़ने का काम आमेन। है। आमेन। இந்த எண்ணெல்லாம் மாறணும். ऐसे विचार आना है आप में। நீங்க கஷ்டமா இருக்கிறதுனால அவர் கஷ்டம் கொடுக்கறாருன்னு நினைக்காதீங்க. आप अभी कष्ट उठा रहे हैं, इसका मतलब नहीं है कि परमेश्वर आपको कष्ट दे रहे हैं। நீங்களும் நானும் சரியா புரிஞ்சிக்காதக்கறோம் அவரை. आप और हम ठीक से समझ नहीं रहे हैं। ஹலோ, आमेन। புரிஞ்சிக்காதே தப்பா பேசினக்கறோம் நம்ம. आप ना समझ होके गलत बातें नहीं ஆனா करना வேதம் है। சொல்லுது, लेकिन पवित्र शास्त्र में बोला है கம்பீரித்து பாடு, आप अच्छा सा गीत गाना है, ஆர்ப்பரி, आप जय जयकार करना है, மகிழ்ந்து களிகூறு. आनंद करना है। இதாங்க தேவனுடைய இச்சா, यही इच्छा है, தேவனுடைய விருப்பம், यही उनकी इच्छा है, அவருடைய டேஸ்ட் அதான். उनका रुचि यही है। நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், आप आनंद रहना நீங்க है, सந்தோஷமா இருக்கணும், आप प्रसन्न रहना நீங்க है, ஆசீர்வாதமா இருக்கணும், आप आशीष में நீங்க रहना है, சுகத்தோட இருக்கணும், आप चंगाई में நீங்க रहना है, வியாதி இல்லாத இருக்கணும், आप बिना நீங்க व्याधि के கடன் रहना பிரச்சனையில है, இருக்க கூடாது, आप में कर्जा नहीं रहना है, நீங்க நல்லா இருக்கணும். आप अच्छा रहना है। அதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் அதுக்கு தான் வந்து இந்த வேதவசனத்தை போதிக்கிறார். यही परमेश्वर चाहते हैं, इसलिए ये पूरे वचन को आपको सिखा रहे ஏன்டா हैं, இந்த மண்டையில இருக்கிற குப்பெல்லாம் வெளியே போகணும். क्योंकि आपके दिमाग से सारे कूड़ा कंकट बाहर जाना है। ஏன்னா இந்த பாரம்பரிய தப்பா இந்த மாதிரி இப்படி ஆச்சு. கடவுள் சொல்லுவாங்களே, கடவுள் ரொம்ப தேடாத, ரொம்ப தேடினா கஷ்டம் கொடுப்பான். इसलिए आपके दिमाग से वो धार्मिकता बाहर जाना है। बोलते हैं ना कि परमेश्वर को बहुत खोजने से वो परेशानी देते हैं। இதெல்லாம் ட்ரூத் கிடையாது. ये सत्य नहीं है, இதெல்லாம் மற்றவங்க சொல்ற பழமொழி. ये सब बाहर के लोग जो बोलते हैं वही है। ये அதான் அந்த பழமொழின்னா இந்த பழுத்த பழம். ये पुरानी बातें हैं। இந்த பழுத்த பழத்தை என்ன பண்ணுவாங்க? ये जब फल जब बहुत पक जाता அன்னைக்கு है கூட तो क्या करते हैं? பாஸ்டர் அம்மா ஒரு 3 நாள் மாம்பழத்தை வச்சு எடுத்து கொடுத்தாங்க என்கிட்ட. ऐसे अगर फल अगर बहुत 3 நாளா पकने கொடுத்து से, வந்தாங்க. ஒரு நாள் கூட நான் சாப்பிடல அதை. 3 दिन से अगर वो पक जाने से क्या करते हैं? முதல் நாள் வாங்கிட்டு வந்தாங்க. एक दिन जाके आम खरीद के அது आए, உறிஞ்சி சாப்பிட்ற பழம். உறிஞ்சி சாப்பிட்ற பழம் அது. उसको खाए थे, அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறம் நான் வேற எல்லாம் பழம் சாப்பிட்டு வச்சுட்டேன் வேணான்ட்டு. फिर उसको मैंने रख दिया था। முந்தா நாள் கொண்டாந்தாங்க. फिर परसों लेके आए थे, இப்படி फिर பார்த்தேன், ஃப்ரிட்ஜில் வையுமா அப்படின்னு. उसको फ्रिज में रख दो करके मैंने बोल அப்புறம் दिया। நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாம்பழம் கொடுத்து அந்த மாம்பழத்தை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. फिर रात को फिर से वही आम लेके आके मेरे सामने रख வச்சுட்டு दिए। மூடி வைக்கிறோம்ப்பா, அப்படியே நீங்க டிவி பார்த்துன்னே சாப்பிட்டுங்கப்பா அப்படின்னு. मैं इसको यहाँ रख रही हूँ, आप टीवी देखते हाँ, खाना मूड खा लो मूड करके बोले।
அப்புறம் இந்த மாம்பழம் வச்சாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ये जो नया आम खरीद के आए वो सब मैंने खा लिया। எதிர்ப்பு கேட்குறீங்க நான். कितने लोग सुन रहे हो? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தாங்க. उसके बाद आए, தூக்கி குப்பையில் போட்டுருமா. क्यों नहीं खाए करके पूछे, मैंने बोला उसको ஏன்னா निकाल डाल दो। அது பழுத்த பழம், वो तो बहुत ही पका हुआ था, அது குப்பையில் போட்டு தான் லாக்கி. उसको वो तो कचरे में डालने का எனக்கு लायक था। ஃப்ரெஷ் வேணும், मुझे तो फ्रेश चाहिए, கம்பீரம் வேணும், एकदम फ्रेश चाहिए, மகிழ்ச்சி வேணும், आनंद चाहिए, களி கூறுதல் வேணும். जय जयकार करना है। ஹலோ, ஆமென். आमेन। இன்னொரு கதை சொல்றேன். और एक उदाहरण बोल रहा हूँ ட்ரூத், मैं। கதை கிடையாது, ட்ரூத். ये तो सत्य है। இதெல்லாம் மேலே ஏறி வந்தோம். कल हम பாசஸ்லாம் ऊपर चढ़ के आए என் கூட थे। சில பசங்களும் வந்த வாலிப பசங்களாம் வந்தாங்க. मेरे साथ जवान நேத்து बच्चे இமான் आए பார்த்தாரு, थे। அதெல்லாம் பார்த்தாரு, இமான் பார்த்தாரு. ईमान देखे थे वो सब। நான் கடகன்னு கீழே எல்லாம் ஆட்டோவில் இருந்தாங்க, நான் கடகன்னு ஏறி இறக்கிறதுக்கு வந்தேன். नीचे सब ऑटो में थे, मैं पहले चढ़ के आया था, மேலே ஏறி வரேன். मैं ऊपर आया था। பின்னால ஒரு வாலிப பையன், पीछे से एक जवान लड़का मेरे साथ था। எத்தனையோ படி ஐயா, எப்படியா ஏறுவாங்க எல்லாரும். कितनी सीढ़ियां हैं, कैसे चढ़ना है करके वो बोल रहा था। நான் சொன்ன வயசானவங்களே ஏற மாட்டாங்கப்பா, என்ன பாரு சின்ன பையனை ஏறிடுவாங்க. मैं बोला बुजुर्ग लोग नहीं चढ़ेंगे, मेरे जैसे छोटे हैं जवान हैं वो चढ़ जाएंगे। ஆமாயா, எப்போதுமே சின்ன பையன் தான்யா आप तो हमेशा जवान ही சொல்றவன், दिखते हो சின்ன करके। பையன். वो तो एकदम जवान लड़का था वो। இல்லையா, நான் கூட ஆமாயா தப்பா சொல்லிட்டேன். கோயிலுக்கு போறவன் தான் அவன். वो भी कलेशी में जाने वाला ही है। ஆமாயா, நானும் சின்ன பையன், சொல்லு பாருங்க அவன். वो நீங்க நல்லா ஏறுவீங்கயா, நல்லா ஏறுவீங்க. आप तो अच्छा चढ़ रहे हैं करके मुझे बोल रहा है वो। நான் பார்த்து அப்ப என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? பிஞ்சிலேயே பழுத்த பழமாயிட்டு இருக்கிறான் அவன். वो तो जवान में ही वो एकदम बूढ़ा जैसा हो गया। ஆளு சின்ன பையன் தான், वो तो था तो जवान, ஆனா தாத்தா மாதிரி பேசுறான். लेकिन वो तो एक बुजुर्ग हेलो? के जैसा बातें किया। வேதம் சொல்லுது, கேள்வி பேச்சனா பேசாதீங்க. पवित्र शास्त्र में बोल रहे हैं वो पुरानी இல்ல, இல்ல, बातें मत करो। வசனம் சொல்லிக்குது. ये தீமோத்தேயுல वचन में வாசிப்பா. ऐसे बोला है। சில கேள்வி பேச்சினா என்ன அர்த்தம்? जैसे बूढ़ी लोग जैसे बोलते हैं वैसे बातें नहीं அந்த करना। காலத்துலப்பா, उस जमाने में ऐसा नहीं बोलना है। அந்த காலத்துல வேணாம், उस जमाने की बात नहीं இந்த करना, காலத்துல பத்தி इस பேசு. समय की बात करना है। என்ன ஜோசப்பே, நீ எந்த காலத்துல வாழ்ற? तुम कौन से सुनो, जमाने में हैं? जी रहे हो? இந்த காலத்துல. इस समय में हम जी रहे हैं। அந்த காலம் उस போய்டும். जमाने की बातें छोड़ दीजिए। இந்த காலத்துல நான் வாழ்றேன். इस जमाने में हम जी रहे இந்த हैं। காலத்துல என்ன நடக்குது, इस जमाने में क्या हो रहा है அதுதான் எனக்கு வேணும். वही हमें चाहिए। ஆகவே சர்ச்சை மக்கள் நான் சொல்றேன், इसलिए कलीसिया के இந்த लोगों को मैं बोल रहा हूं, பாரம்பரிய மக்களோட கூட இணையாதீங்க. ये धार्मिकता में जो है उनके साथ नहीं मिलना है। இல்லங்க, அந்த காலத்துல மழை பெய்யும், அந்த கால வாய் மூடுங்க. उस जमाने में जो बोलते हैं उनके साथ नहीं அதே मिलना மாதிரி है। ட்ரூத். वैसे ही सत्य बात। அந்த காலத்துல எப்படி தெரியுமா பண்ணுவாங்க பிரசங்கம்? उस जमाने में प्रचार कैसे करते हैं करके बोलते हैं। அங்க போனாலே वहां जाने से ही இதமா இருக்கும் சார். हमारे हृदय को बहुत ही अच्छा ஆண்டவர் लगता है। ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார், परमेश्वर तुम्हारे आंसुओं को देख உன் रहे हैं, கவலைகளை பார்க்கிறார், तुम्हारी चिंताओं को உன் देख रहे हैं, வேதனைகளை பார்க்கிறார், तुम्हारी उदासी को देख உன் रहे हैं, பிரச்சனைகளை பார்க்கிறார். तुम्हारी परेशानी की ओर देख रहे हैं। ऐसे बोल के रोने लग जाते हैं, அப்படின்னு அழுவாங்க. ऐसे रोने लग जाते हैं। பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் வந்துரும். वो 5 लोगों को बहुत खुशी हो என் जाता है। பிரசங்கத்துல அழுதுட்டாங்க. मेरे प्रचार में वो लोग रो लिए करके बोलते हैं। நான் திருப்பி சொல்றேன், मैं फिर से बोल रहा நான் हूँ, குறை சொல்லல, मैं किसी का नुक्स नहीं बोल रहा हूँ। என் பிரசங்கத்துல அழுதுட்டாங்க. मेरे ஹalleluya. प्रचार में लोग रो लिए करके बोलते हैं। உங்க பிரசங்கத்துல அழுதாங்கன்னா நீங்க சிரிக்க கூடாது. आपके प्रचार में अगर रो लिए तो आप हंसना नहीं है। உங்க பிரசங்கத்துல வியாதி போச்சு சுகமாயிட்டாங்கன்னா அப்போ கம்பீரிக்கணும். आपके प्रचार में अगर बीमारी जाके चंगे हो गए तभी आप கடவுள் உங்க हंसना है। மூலமா பேசும்போது அவங்களுக்கு விடுதலை ஆகுதா, आपके द्वारा परमेश्वर जब बात करते हैं, आप वो छुटकारा पा लिए तभी आप हंसना அப்போ है, சந்தோஷப்படுங்க. तभी आप खुशी से रहना है। அவங்க அழுதுனே வந்து அழுதுனே போனாங்கன்னா वो रोते हुए आके रोते हुए जाने से அது சரியில்லை. वो ठीक नहीं है। ஆமென். आमेन। நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை இங்க பேசி பண்றோம். परमेश्वर की बातें मैं आपको बोल रहा हूँ। பேசும்பொழுது மனசுல விடுதலை, உள்ளத்துல விடுதலை, जब वचन எண்ணங்கள்ல விடுதலை உண்டாகும். जब हम वचन बोलते हैं तो आपके हृदय में आप छुटकारा पाएंगे, आपकी सोच में छुटकारा पाएंगे। வாசிப்போம். अभी हम पढ़ेंगे 15ஆம் வசனம். 15 वचन पढ़ेंगे। கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். यहोवा ने तेरे दंड दूर कर दिया और तेरे शत्रुओं को दूर कर दिया है। इस्राएल का राजा यहोवा तेरे बीच में है, इसलिए तू फिर विपत्ति न भोगेगी। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? கர்த்தர் உன் ஆக்கினைகளைனா உன் பிரச்சனைகளை அகற்றுகிறவர். यहोवा तेरे दंड को दूर कर दिया मतलब तेरे परेशानी को दूर कर உன் दिया, வியாதிகளை அகற்றுகிறவர், तुम्हारे बीमारी को दूर कर दिया உன் है, குடும்ப பாரத்தை அகற்றுகிறவர், तुम्हारे परिवार के बोझ को दूर कर दिया है, உனக்குள்ளே இருக்கிற
பிரச்சனை உனக்குள்ள இருக்கிற அந்த அந்த டிசீஸை அந்த பிரச்சனை ஏதோ அதை அகற்றுகிறார். आपके अंदर जो भी बीमारी है उसको हटा दिया है, உன் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவை விலக்குவார். आपके शत्रुओं को दूर कर दिया है. எது உனக்கு சத்ரு எனக்கு தெரியாது. आपको आपके लिए कौन शत्रु है मुझे नहीं मालूम. உங்களுக்கு ஒரு தூக்கம் சத்ருவா இருக்கலாம், चाहे वो आपका नींद आपके लिए शत्रु व्याधि और शत्रुवा या फिर இருக்கலாம், व्याधि आपके लिए शत्रु விசுவாசிக்க முடியாத ஒரு சத்ருவா या இருக்கலாம், फिर अविश्वास आपके लिए एक शत्रु बनेगा. இல்ல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சத்ரு இருக்குது. या फिर சத்ருனா कुछ न- நேரா வந்து நிக்கிறோம். சத்ரு நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டுக்கிறான். कुछ न कुछ आपके लिए शत्रु के रूप में काम करेगा. சத்ருவை விலக்குவார். उस शत्रु को परमेश्वर हटाएंगे. நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ये परमेश्वर का वचन बोलता है. இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். इस्राएल के राजा यहोवा तेरे बीच में रहेंगे. சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். तो फिर विपत्ति न சொல்லுங்க, வாய் திறந்து, भोगेगी. இனி தீங்கை காணாதிருப்பாய். आप बोले विपत्ति न भोगेगी. சார் இது வரும் அது ஆமென். இனி தீங்கை காணாதிருப்பாய். फिर विपत्ति न भोगेगी. ஆமென். ஆமென். வாய் எல்லாரும் பாட்டு பாடும்போது பாருங்க, எல்லாரும் பாட சொன்னார் இவரு. எல்லாரையும் பாட சொன்னாரு. सभी को गीत गाने के लिए बोले थे हम. ये माइक ऑफ करके आप लोगों को गाने के लिए बोलना था, तभी आपका गीत आपका जो गीत गाते हैं वो सुनाई देता है. आप बोलिए, நான் தீங்கை காணாதிருப்பேன். आप बोलिए फिर मैं विपत्ति ना भोगूंगा. ஆமென். நான் போகுங்க. फिर विपत्ति ना भोगूंगा. आमेन. பாருங்க சொல்லுங்க, இனி தீங்க காணமா. நான் சொல்ல கர்த்தர் சொல்றாரு. ये परमेश्वर बोल रहे हैं. இதெல்லாம் நீங்க வாயை திறந்து பேசணும். आप मुंह खोल के इस वचन को बोलना है. ஐயோ தீங்கு வந்துருமா பிரச்சனை வந்துருமா, परेशानी आ जाएगी, विपत्ति आ டாக்டரே जाएगी. சொன்னா கூட எனக்கு தீங்கு வராது. कोई भी बोलने से हमें विपत्ति नहीं आएगी ऐसा बोलना है. சுகர் ஏறி போச்சு சார், आपका शुगर का लेवल बढ़ गया है बोलने से. எனக்கு ஒரு தீங்கு வராது சார். आप बोलना है मुझे कोई विपत्ति नहीं आएगी. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. धर्मी को कोई विपत्ति नहीं आएगी. ஊழியக்காரன் என்னுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். मेरी चंगाई पर यीशु मसीह मेरी चंगाई पर विश्वास करते हैं. நான் கூட சொன்ன சின்ன பசங்களா இருக்கிறீங்களா, வாலிப आप பசங்க, जवान बच्चों को बोल रहा हूँ. வயசு ஆகுறத விட்டுறாத. வயசு ஆகட்டும், आपको उम्र होने से भी வயசு ஆகட்டும், ஆனா நான் வாழ வயது போல இருப்பேன். लेकिन आप जवान சொல்லுங்க, நான் रहेंगे. வாழ வயது போல இருப்பேன். मैं जवान நான் रहूंगा. வாழ வயது போல இருப்பேன். நான் வாழ வயது போல இருப்பேன். நான் சொல்லுங்க, படைச்சவர் சொல்றாரு. उम्र बढ़ने से भी मैं जवान रहूंगा करके परमेश्वर का वचन बोलता है. ஆமென். आमेन. ஆமா, சாம்தேவ் எப்படி இருக்கணும், வயசு ஆகணும், அப்படியே தான் இருக்கணும். उम्र होने से भी आप जवान ही रहना है. இப்படி வர்றது பார்த்தா எப்படி இருக்கும், தடி வச்சு இப்படி வந்து ऐसे बुजुर्गों के जैसे नहीं आना है. பெரிய பெரிய தண்ணி. வாலிப பசங்களே ஜாக்கிரதை, விட்டுறாதீங்க. நம்ம கிட்டே நாங்கள் தான் விட்டுட்டேன், ஆனால் இப்போ திருப்பி நான் முன்னேறேன். விடுறது கிடையாது. நான் இப்போ हम लोग तो छोड़ दिए. जवान बच्चे आप लोग सावधान रहना है. அன்னைக்கு ஒரு பிரசங்க இருப்பாருங்க, उस दिन 75 வயசு, एक पासवान उनका சின்ன 70 பையன் மாதிரி இருக்கிறாரு. वो तो एक छोटे जवान बच्चे के जैसे होते அவர் हैं. சொல்றாரு, वो बोल रहे हैं கொரோனா நேரத்தில் कोरोना के टाइम में 2 வருஷம் 2 साल எந்த க்ளவுஸும் போடலையும், கையில் சானிடைஸ் யூஸ் பண்ணலையா. वो मास्क भी नहीं डाले और सैनिटाइजर कुछ भी यूज नहीं किए. ஆனால் வியாதிஸ்கள் எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணாராம். लेकिन सभी बीमार लोगों के ऊपर सर पे हाथ रखे वो प्रार्थना किए. ஒரு ஆள் என்ன பண்ணாராம், ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து ஜெபத்துக்கு இட்டுன்னு வந்தாராம். ஒரு பையனை, एक जन उनके पास அவங்க प्रार्थना के பையன் लिए आए थे. ஜெபம் பண்ணி சரியாயிடுச்சான். वो प्रार्थना करने से वो ठीक हो गए. ஒரு 2 மாசம் கழிச்சு वो 2 महीने के बाद ஏதோ அவர் கூட்டத்தில் அவர் பார்த்தாராம். एक मीटिंग में उनको देखे. ஆனால் அவரு அப்படியே அந்த 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 சண்டைக்கு போனால் எப்படி எல்லாத்தையும் மூடின்னு போவாங்க. जैसे जंग पे जाने से हम पूरा ढक के जाते हैं ना, ஹெல்மெட்டு, वो हेलमेट डाल के, கையில் க்ளவுஸு, ग्लव्स डाल के, சட்டை ஃபுல்லாக அந்த இது वो पूरा कवच डाल के எல்லாம் கவர் பண்ணின்னு ऐसे பிரைஸ் தி லார்ட் ஆயானாராம். ऐसे कवर करके उनके सामने आके प्राइज யாரு அப்படி பார்த்தாராம். कौन है करके वो पासवान देखे. பார்த்தா அந்த குழந்தை ஆக்ஷன் வந்தவர் தான் இவர். वही वो उस दिन जो प्रार्थना के लिए बच्चे को लेके आए थे वही थे वो. சரி சொல்லிட்டு சரி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போனாராம். प्राइज द लॉर्ड बोल के अपना हाथ बढ़ाए. वो அவர் ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொன்னாரு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாராம். वो हाथ नहीं दिए उनको. சொன்னார், அடப்பாவி. சொல்லு, அடப்பாவி. पापी करके बोले, நான் உன் பிள்ளை கை வச்சு ஜெபம் பண்ண, என்னை கிட்டே இப்படி கொடுக்குற. मैं तो तेरे बच्चे के ऊपर सर पे हाथ रखे मैंने प्रार्थना किया था और तू मुझे हाथ नहीं दे रहा है. என் கையில வைரஸ் இல்லடா, என் கையில கடவுளுடைய பவர் இருக்குது. मेरे हाथ में वायरस नहीं है, प्रभु की पावर है. ஹலோ, आमेन.
நான் சொல்றேன் உங்க கையில கர்த்தருடைய பவர் இருக்குது. मैं बोल रहा हूँ आपके हाथ में भी परमेश्वर का सामर्थ्य है. அதுதான் நேத்து பிரசங்கம் பண்ண பாருங்க. यही कल मैं प्रचार किया था. இன்னைக்கு மனுஷனை எப்படி வச்சிருக்காங்க உலகம்? संसार में मनुष्य को कैसा रखा है? மனுஷன் எப்படி வச்சிருக்காங்க நான் சொல்றேன். நீ சொன்னதே मैं कल जो बोला था वो मैं आपको बोल रहा हूँ. தங்கத்தை பெருசா யோசிக்கிறான். தங்க விலை 1 சவரம், தங்கம் பெருசு. वो सोने को तो बहुत ही अहमियत देते हैं. அப்புறம் பார்த்து லேண்ட் ரொம்ப பெருசுங்க. जमीन तो उसको बहुत रेट बढ़ गया बोलते हैं. ஏன் அப்படி தங்கத்தையும் லேண்ட் இதெல்லாம் பெருசா பார்க்கறான் மனுஷன்? जमीन और सोने को क्यों बनाते हैं? ஏன்னா அவன் பாவியா இருக்கிறதுனால. क्योंकि वो पापी है. தங்கத்தையும் லேண்ட் எல்லாம் பெருசா பார்க்கறான். वो सोना और जमीन को बड़ा देखता है. ஆனா சொல்ற தங்கத்தை காட்டல லேண்டை காட்டல மனுஷன் தான் பெரியவன். लेकिन सोना से भी जमीन से भी मनुष्य ही बड़ा है. ஆமென். आमेन. பாருங்க மனுஷன் மாத்திரம் இல்லைன்னா தங்க இனத்துக்கு லேண்ட் இனத்துக்கு எல்லாம் வேஸ்ட். अगर इंसान नहीं रहने से सोना और जमीन किस लिए, वो तो बेकार है. ஒரு மனுஷன் இருக்கும் போது தான் தங்கத்துக்கு வேல்யூ, அந்த லேண்டுக்கு வேல்யூ. एक इंसान रहने से ही सोने के लिए वो मूल्य रहता है और जमीन के लिए मूल्य रहता है. மனுஷன் இல்லைன்னா தங்கம் சும்மா கிடக்கும். अगर मनुष्य नहीं रहने से सोना तो ऐसे ही पड़ा रहेगा. மனுஷன் இல்லைன்னா லேண்ட் சும்மா கிடக்கும். मनुष्य नहीं रहने से तो जमीन ऐसे ही पड़े रहेगा. அப்போ மனுஷன் பெரியவன்னா தங்கம் பெருசா லேண்ட் பெருசா? फिर मनुष्य बड़ा है या सोना बड़ा है या जमीन बड़ा है? ஏன் மனுஷன் அப்படி ஆயிட்டான்? क्यों मनुष्य अभी ऐसा बन गया மனுஷனுக்குள்ள है? பாவம். मनुष्य के अंदर पाप आ गया है. அவனே அவன் மதிக்க மாட்டான். वो अपने आप को ही आदर नहीं करता. தங்கத்தை மதிக்கிறான். वो सोने को आदर देता है. லேண்ட மதிக்கிறான். जमीन को आदर देता தன்னை है. என்ன சொல்றான்னா, अपने आप को क्या बोलता என்ன है? யாரும் மதிக்க மாட்டாங்க சார். मुझे कोई आदर नहीं देता करके वो खुद ही बोलता ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேன் சார் என்ன. है. कुत्ता भी मेरा आदर नहीं करता करके நாயே बोलता है. ஏய் ஏன் சின்ன அப்படி பாக்குது என்ன? कुत्ते को अगर भगाने से ही वो मेरी तरफ देखता है करके बोलता है. சார் கேக்குறீங்களா இல்லையா சார்? आप है, கேக்குறீங்களா இல்லையா? आप सुन रहे இன்னைக்கு हैं? மனுஷன் எப்படி நினைச்சிட்டு இருக்கானா? मनुष्य खुद को कैसे सोच रहा है? தன்னை மோசமா நினைச்சுக்கிறான். अपने आप को बेकार समझता है. தங்கத்தை பெருசா நினைக்கிறான். सोने को बड़ा லேண்ட பெருசா நினைக்கிறான். जमीन को बड़ा ஓ देखता வெள்ளி है. பொண்ணு அதெல்லாம் பெருசா நினைக்கிறான். வெள்ளி பொண்ணு हाँ, सोना चांदी को बड़ा समझता है. என் பிரசங்கத்தான் கேக்குறாங்க உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் பெருசா நினைக்கிறான். ये सबको वो बड़ा सोचता ஆனா है. மனுஷன் யார் தெரியுமா? लेकिन मनुष्य कौन உண்மையா है? அப்படிதான் இருக்கிறான் மனுஷன். मनुष्य तो ऐसे ही है. தங்கம் அதெல்லாம் பெருசா நினைச்சுன்னு இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள பாவம். वो सोना चांदी को क्यों बड़ा समझता है? அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான். वो उसके अंदर पाप है इसलिए वो ऐसा है. நான் ரியல் மேனை காமிக்கிட்டோமா? मैं जो கடவுள் உண்டாக்குன மனுஷனை காமிக்கிட்டோமா? असल मनुष्य को मैं दिखा அவர் யார் தெரியுமா? वो कौन है? மனுஷனா இந்த உலகத்துல 2ஆம் ஆதாமா இயேசு வந்தாரு. इस भूमि में दूसरा आदम के रूप में यीशु मसीह आए हैं. அவர் வந்தார். மனுஷனா யாருன்னு காமிச்சாரு. वो मनुष्य कौन है करके वो यीशु मसीह दिखाए हमको. காற்று அதட்டா காற்று நிக்குது. वो जब डांटे थे पूरा आंधी रुक गया था. கடலை இறையாதுன்னு சொன்ன கடலை இறையாது நிக்குது. समुद्र को डांटने से वो एकदम थम गया था. வியாதியை போன்றார் வியாதி போகுது. वो बीमारियों को जा बोलने से वो चला गया. பிசாசு போனா பிசாசு ஓடுது. शैतान को भगाने से वो चला गया. செத்தவனை எழுந்துறான்றார் செத்தவன் எழுந்திருக்கிறான். मुर्दे को उठो बोलने से वो उठ गया. தண்ணீரை ராட்சசமா ஆவுனா ராட்சசமா ஆகுது. पानी को दाखरस बनाने के लिए बोलने से वो बन गया. 5 அப்பத்துல 2 மீனை கையில கொடுத்தா 5000 பேருக்கு போஷித்து சாப்பிட வைக்கிறாரு. 5 रोटी और 2 मच्छी को वो 5000 लोगों को खिलाए. இதான் மனுஷன். यही मनुष्य है. இப்படிப்பட்ட மனுஷனை கடவுள் ரியல் மனுஷனை உண்டாக்குனாரு. ऐसे मनुष्य को ही परमेश्वर ने बनाया है. ஆனா மனுஷன் பாவம் செய்தனால लेकिन मनुष्य पाप करके தங்கத்தையும் லேண்டையும் பெருசா நினைக்கிறான். वो सोना और जमीन को बड़ा समझता है. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற சக்தி எதுவும் வேலை செய்யல. क्योंकि उसके अंदर जो शक्ति है वो किसी काम की नहीं है. நாயை தொட்ட நாயே போக மாட்டேங்குது. वो कुत्ते को भगाने से भी कुत्ता भी नहीं जाता. அப்புறம் எப்படி பேய் எப்படி போகும்? फिर कैसे शैतान बाहर जाएगा? ஜோசப் இப்பதான் சிரிக்கிறான்ப்பா. ரியல் மனுஷனை கடவுள் தண்ணி காமிச்சாரு. உன்னை இப்படி தான் படைச்சேன். இயேசுவை காமிச்சு வச்சாரு. உன்னை இப்படி தான் படைச்சேன். ஆனா நீ இப்ப எப்படி ஆயிட்ட? இப்படி வந்து மாறிட்டேயப்பா. இப்படி மாறிட்டியப்பா. परमेश्वर असल मनुष्य यीशु मसीह के जैसे तुम्हें भी बनाया है ऐसे बोल रहे हैं. लेकिन तू अभी ऐसा बदल गया है. அதனால தான் மக்கள் பாருங்க தங்கத்தையும் வெள்ளிய பொண்ணு லேண்ட் எல்லாம் பெருசா நினைக்கிறான். மனுஷனை மதிக்கிறது கிடையாது. इसलिए आजकल सोना चांदी और जमीन को बड़ा समझते हैं. अपने आप को आदर नहीं देते. ஆனா கடவுள் மதிக்கத்தக்க மனுஷனை உண்டாக்குனாரு. लेकिन परमेश्वर ने हमें आदरणीय बनाया है. யாருங்க நீங்க தாங்க. आप ही आदरणीय हो. மதிக்கத்தக்கவன் டேஸ்ட் அவருக்கு டேஸ்ட் நீங்க தான். रुचिदार आप ही हैं. நீங்க சொன்ன பேய் ஓடும். आप बोलने से शैतान भागेगा. நீங்க சொன்ன வியாதி மறையும். आप बोलने से
रोग भागेगा। நீங்க சொன்னா காற்று கடல் நிக்கும். आप बोलने से हवा थम जाएगा, लहरें थम जाएगी। அததான் சர்ச்சி சொல்லி தருது. यही कलीसिया आपको सिखाता है। நீ ரியல் மேன். आप असल मनुष्य हो। இயேசு உங்களை என்னையும் பிரதிபலிச்சிட்டு வந்தார் இங்க. यीशु मसीह यीशु मसीह आपको दिखाने के लिए आए हैं। விளங்குதா இல்லைங்களா? ஆகவே தான் வேதத்தை கிட்ட வந்தாதான் நான் யாருன்றது புரியுது. इसलिए पवित्र शास्त्र के पास आने से ही आप कौन है करके आपको मालूम होगा। பாரம்பரியத்தோட நீங்க போனீங்கன்னா, अगर धार्मिकता में अगर आप चले गए तो சொல்லுவாங்களா கும்பலா வரோம், என்னது பாது, जैसे भीड़ में जाते हैं கும்பல், சரி சொல்லுவாங்களா பண்ணி கூட்டமா வரும், जैसे सुअर भीड़ में आता है बोलते हैं ना, ஆனா சிங்கம் சிங்களா வரும். लेकिन जो शेर है वो तो अकेला आता है। நீங்களா யூத ராஜா சிங்கத்தின் பிள்ளைகள். आप तो यहूदियों के राजा के बच्चे हैं। आप நீங்க சிங்கத்தின் பிள்ளைகள், சிங்கங்கள் நீங்க. आप सिंह के बच्चे हो, आप भी सिंह हो। சிங்கத்தை பார்த்தா எல்லா மிருகம் பயப்படுது. और शेर को देखने से सभी लोग भयभीत होते हैं। உங்களை பார்த்தா இந்த உலகம் பயப்படணும். ऐसे आपको देखने से ये संसार भयभीत என்ன பயப்படணும்? வியாதி கண்டு உங்களை பயப்படணும். व्याधि आपको देखने से भयभीत होना है। வறுமை கண்டா உங்களை பயப்படணும். गरीबी आपको देख के डरना है। பிரச்சனை கண்டா உங்களை பார்த்து பயப்படணும். परेशानी आपको देख के डरना है। எல்லா பயம் உங்களை பார்த்து பயந்து ஓடணும். सारे भय आपको देख के भयभीत होना है। கவலை உங்களை பார்த்து ஓடணும். चिंता आपको देख के भाग जाना है। ஏன்னா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். क्योंकि यीशु मसीह आपके अंदर है। நீங்க சபையார், आप कलीसिया के लोग, ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், आप लहू से छुड़ाए हुए लोग हो, அவருடைய சாயல். आप उनके स्वरूप हो। பாருங்க, ஒரு புத்தகத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தா என்ன ஆகுது? अगर एक किताब को जिराक्स निकालने से कैसे आएगा, அப்படியே இதுல இருக்குது, அப்படியே வந்துரும் அதுல. ऐसी किताब में जो है वैसे आ जाएगा। நீங்க இயேசுடைய ஜெராக்ஸ். நீங்க आप यीशु मसीह के जिराक्स, நீங்க நானும் இயேசுடைய ஜெராக்ஸ். आप और हम यीशु मसीह के जिराक्स हैं। ஹலோ, आमेन। இருக்கீங்களா இல்லையா? आप हैं। பிரதர், இதெல்லாம் உள்ள வைக்கணும் ये பிரதர். सब आपके अंदर रखना है। சும்மா உங்க வீட்டு உங்க காரியம் இப்பத்தி இருக்கிறத பார்க்காதீங்க. सिर्फ आपके घर में जो होता है उसी की ओर चिंता नहीं करना है। முடிச்சிடுறேன். अभी हम खत्म कर 16 வசனம். अभी 16वां। அந்த நாள் எருசலேமை பார்த்து பயப்படாத என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாத என்றும் சொல்லப்படும். उस दिन यरूशलेम से ये कहा जाएगा, हे सियोन मत डर, तेरे हाथ ढीले न पड़ने जाएं। आमीन। அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. यही बोल रहे हैं, तुम मत डरो। சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாத, तुम्हारे हाथ ढीले न पड़े। அப்படி கவுந்து பயப்படாத. ऐसे मत डरो तुम। அப்படியே கையெல்லாம் நடுங்கிற மாதிரி பயப்படாத, தைரியமா இரு. हाथ ढीला न पड़ने जाए। ஏன்? किसलिए बोल உன் रहे हैं? தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். तेरा परमेश्वर यहोवा तेरे बीच में है, वह उद्धार करने में पराक्रमी है और वह तेरे कारण आनंद से मगन होगा। वह अपने प्रेम के मारे चुप रहेगा, फिर ऊंचे स्वर से गाता हुआ तेरे कारण मगन होगा। आमीन। சொல்றப்ப உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாராம். परमेश्वर तेरे बीच में है। கர்த்தர், என் தேவனாய் கர்த்தர் சொல்லுங்க, आप बोले, என் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை ரட்சிப்பார். அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறாராம். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார் என் கூட. அவர் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறார். हम बोलेंगे, बढ़िया। परमेश्वर यहोवा मेरे बीच में है, वह उद्धार करने में पराक्रमी है। वे मेरे कारण आनंद से मगन होंगे, प्रेम के मारे चुप रहेगा, ऊंचे स्वर से गाता हुआ तेरे कारण मगन होगा। आमीन। ஆமென். आमीन। நான் பிரதர், நான் பிரசங்கம் பண்ணுறதுனா அதில் இருக்குதா இல்லையா பிரதர்? मैं जो भी प्रचार कर रहा हूँ सब कुछ वचन में है। நான் பொய் சொல்றேனா? क्या मैं झूठ बोल रहा हूँ? பா, நீங்க கடவுளுடைய பிரதிநிதிகள். आप परमेश्वर के प्रतिनिधि हो। அதான் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன்டா. பிறகு 18 பாருங்க. ये 18 में உன் देखिए, சபையின் மனுஷா இருந்து பண்டிகை ஆசாரிப்பு இல்லாமனால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். जो लोग नियत पर्वों में सम्मिलित न होने के कारण खेदित रहते हैं, उनको मैं इकट्ठा करूंगा, क्योंकि वे तेरे हैं और उनकी नामधराई उनको बोझ जान पड़ती है। आमीन। என்ன சொன்ன? அப்படி இப்படி
அப்படி இப்படி அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, अगर ऐसे वैसे अगर वो सम्मिलित न होने पर भी அவங்கள விட்டுற மாட்டேன், मैं उनको ना छोड़ूंगा, அவங்கள சேர்த்து கொள்வேன்றார். उनको मैं इकट्ठा करूंगा। ஆமா, பாருங்க, நீங்க ஒரு 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 இடத்துல போறீங்க, உங்க பிள்ளைய தவற விட்டுட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? आप कहीं जाके अपने बच्चे को खो जाते हो, சரி புள்ள தொலைஞ்சிட்டு போயிட்டு வந்துருவீங்களா? बच्चे खो गया है करके ऐसे थोड़ी वापस आ जाएंगे। போய் மைக்கில் போய் அந்த பச்சை சட்டையில வெள்ளை சட்டையில ஒரு பிள்ளை இருக்கிறது சொல்லுங்கள், எங்க இருக்கிறது? वहां जाके आप माइक में बोलेंगे, मैं आपका बच्चा कौन सा कलर कौन सा रंग का कपड़ा पहना है करके बोलेंगे। அங்க சொல்லி கூப்பிட்டுன்னு தான் வருவீங்க, आप बोल के उसको ढूंढ कर ही वापस लेके இல்லைன்னா आएंगे, போலீஸ் கிட்ட போயிடுவீங்க, या फिर पुलिस के पास இல்ல जाएंगे, ரோட்ல போஸ்டர் போட்டு ஒட்டுவீங்க. या फिर पोस्टर डालेंगे। உங்க பிள்ளைய விட்டுருவீங்களா? क्या आप अपने बच्चों को छोड़ के आ சொல்றாரு, जाएंगे? என் பிள்ளைகளை நான் விட்டுற மாட்டேன், உங்க பிள்ளைகளை वैसे ही परमेश्वर बोलते हैं, मेरे अதான் बच्चों को சொல்றாரு. मैं नहीं छोड़ूंगा। आमीन। அவங்க ஒரு விதத்துல அவங்க மிஸ் ஆனாங்கன்னா நான் அவங்கள விட மாட்டேன். अगर वो कहीं मिस होने से भी मैं नहीं छोड़ूंगा करके बोलते हैं। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது मुझे இதை बहुत கேட்க खुशी हो கேட்க. रही है सब கர்த்தர் सुनने என்கிட்ட से। பேசுறாரு. परमेश्वर मेरे से बात कर रहे हैं। ஆமென். आमीन। என்ன மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. मुझे कभी मिस नहीं करेंगे சொல்லுவாங்க, சில நேரத்துல परमेश्वर। வெளியூருக்கு போகும்போது சில பேர் சொல்லுவாங்க, हम कहीं बाहर जाने से लोग बोलते நான் உங்களை हैं, மிஸ் பண்றேன் மிஸ் मैं பண்றேன். आपको मिस करूंगा करके கர்த்தர் நம்மள बोलते हैं। மிஸ்ஸே பண்ண மாட்டார். लेकिन परमेश्वर हमें ஏன்னா तो அவங்கள miss இங்கே नहीं இருப்பாங்க, करेंगे। அவர் கூடயே வராரு, वो எப்படி तो மிஸ் हमारे பண்ணுவாரு? संग ही रहेंगे। லோ आमीन। அவங்கள விட்டு மிஸ் பண்ணுவாங்க, वो நாங்க लोग तो ஒரு மாசம் பார்க்க முடியாது, மிஸ் பண்றோம் மிஸ் हम 3 பண்றோம். महीने आपको नहीं देख पाएंगे, हम मिस करेंगे करके लोग बोलते हैं। கர்த்தர் மிஸ்ஸே பண்ண மாட்டார். लेकिन परमेश्वर हमको कभी मिस नहीं करेंगे। கிளம்பின உடனே பப்பளமாப்பா அப்படின்னு கூட. हम कहीं बाहर निकलने से वो भी हमारे साथ ही आएंगे। ஹலோ, ஃப்ளைட்ல ஏறினா ஃப்ளைட்ல வருவாரு, हम फ्लाइट में जाने से बस वो भी लेना हमारे बस ले வருவாரு, बस में जाने से हमारे साथ கார்ல बस में ஏறினா आएंगे। கார்ல வருவாரு, कार में चढ़ने से कार में आएंगे। எங்க உட்கார்ந்து கூட உட்கார்ந்து பாரு. कहीं भी जाके बैठने से वो भी हमारे அவர் साथ மிஸ்ஸே बैठेंगे। பண்ண மாட்டார் वो நம்மள. हमें कभी मिस नहीं करेंगे। ஆமென். आमीन। பாருங்க, இதெல்லாம் ட்ரூத் ये ட்ரூத், सब सत्य है, சும்மா இல்ல, இதெல்லாம் சும்மா ஏதோ அப்படி சொல்றது இல்ல. ऐसे छोड़ने के लिए नहीं, ये सब सत्य இது बात। குமுதம் புஸ்தகம் கிடையாது, ये कोई और किताब नहीं இது है, தினத்தந்தி பேப்பர் கிடையாது, या फिर ये कोई न्यूज़पेपर नहीं சும்மா है। உற்சாக விட்டு மாதிரி நடிகை வந்து நின்னாள் அப்படின்னு அப்படி பார்த்துருது, ऐसे कोई वो वहाँ पर कोई मुख्य समाचार बोलते हैं, वैसा नहीं है ये। அந்த மாதிரிலாம் இல்ல. இது ऐसा ட்ரூ नहीं है। True. ये सत्य वचन है, நிஜம். ये असल है। நிஜஸ்தர்கள் நீங்களும் நானும், आप और हम असल मनुष्य हैं, பொய்யர் கிடையாது. हम झूठे लोग नहीं हैं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இன்னும் 2 வசனத்தை வாசி और முடிச்சிரோம். 2 वचन पढ़ेंगे। இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டி ஆனவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். उस समय मैं उन सभी से जो तुझे दुख देते हैं उचित बर्ताव करूंगा, और मैं लंगड़ों को चंगा करूंगा और बरबस निकाले हुओं को इकट्ठा करूंगा, और जिनकी लज्जा की चर्चा सारी पृथ्वी पर फैली है उनकी प्रशंसा और कीर्ति सब कहीं फैलाऊंगा। आमीन। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? உங்களுக்கு பிரச்சனை பண்ணினா காலி பண்ணிட்டு வரான். आपके लिए जो भी परेशान कर रहे हैं उनको मैं भगा சொல்றாரு, दूंगा। உட்கார் தம்பி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அவனை. आप बैठो, मैं जाके उनको देखे आ जाऊंगा करके बोलेंगे, ஏன்னா பார்த்தா சிலுவையில क्योंकि उन्होंने क्रूस में ऐसा देखा। நம்முடைய வியாதி, நம்முடைய வறுமை, நம்முடைய பாவம் எல்லாத்தையும் பிரச்சனை, நம்ம பிரச்சனையெல்லாம் உட்கார் நான் பார்த்துடுறேன் அவன்ட்டார். उन्होंने क्रूस पर हमारे सारे बीमारी, हमारे पाप को सब भगा दिया है। நான் உங்ககிட்ட வாலாட்டுறானா பாவம்? क्या वो आपसे आके खेल रहा है? வியாதி வாலாட்டுறானா? क्या बीमारी आके तेरे से खेल रहा है? சண்டை பிரச்சனை போராட்டம்லாம் முன்ன வாலாட்டுதா? क्या परेशानी आपके साथ आके खेल रहा है? நரிக்கிற நான் சொல்லி சிலுவையில் நரிக்கிட்டார் எல்லாத்தையும். मैं जाके उसको भगा दूंगा करके वो क्रूस पे चढ़ के हमारे लिए छुटकारा दिया है। என்ன ஈமான்? आमीन। உட்கார வச்சிட்டு நரிக்கிட்டார் எல்லாத்தையும். हमें यहाँ पर बिठाकर वो जाके அதான் இங்க சொல்றாரு, இதோ அக்காலத்து உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நான். उस समय तुम्हें जो भी दुख देते हैं उनको मैं निकालूंगा करके बोल। நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கத்துக்கு அனுபவித்த சகல தேசங்களையும் அவளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன்றார். लंगड़ों को चंगा करूंगा और बरबस निकाला हुओं को इकट्ठा करूंगा, और जिनकी लज्जा ஆமா, நம்ம எவ்வளவு நாள் கஷ்டமா இருந்தோமோ, அந்த கிராமத்துள்ள இருந்தோமோ, இப்போ கடகடன்னு பெருசாக்குவாரு, சர்ச்சையை பெருசாக கிளை சபையை போட வைப்பாரு, ஊழியக்காரர்கள் அவங்கள மாத்துவாரு, என்னென்ன காரியங்களை பண்ண போறாரு. हम इतने दिन वहाँ पर गांव में एकदम कोने में थे, अभी हम यहाँ पर आए हैं, कलीसिया को बढ़ाएंगे, लोगों को लेके आएंगे, और भी अच्छे अच्छे कार्य सेवकाई में कराएंगे। आमीन। अच्छे कार्य, आमीन। अच्छे अच्छे कार्य करेंगे। நேற்று பாப்பா போய் ஒரு இடத்துக்கு பாட்டுக்கு போனாங்க பாருங்க. कल हमारी बेटी एक जगह पर गीत गाने के लिए गए பெரிய थे। பாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு. एक
बहुत बड़े पास्टर, उनका देहांत हो गया था। நல்ல பெரியார் அவரு. वो बहुत बड़े पास्टर அவருடைய थे। ஸ்தோத்திர கூட்டத்துக்காக பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. उनके यहाँ पर प्रेयर मीटिंग में हमारी बेटी சும்மா गाने के சிம்பிளா लिए 2-3 गए थे। பாட்டு தான் பாடி இருக்காங்க. वो ऐसे ही सिंपल सा 2-3 गीत गाए थे। கிட்டத்தட்ட 100 200 150 பாஸ் கிட்ட வந்துக்கறாங்க. वहाँ पर 150 पास्टर्स लोग आए थे वहाँ पर। CSI ஐயருங்களா வர வந்துக்கறாங்க. CSI लोग भी आए थे। எல்லாரும் வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க? सब लोग आके क्या पूछे थे? எந்த சபமா நீ? आप कौन से सभा से आए हो करके உங்க சபை எங்கமா இருக்குது? आपकी कलीसिया कहाँ है करके पूछे। நான் உங்க சர்ச்சுக்கு வரணுமா? मैं आपके कलीसिया में आऊंगा करके बोले वो அந்த இறந்தவருடைய தம்பி சொன்னாராம், वो जिनका देहांत हुआ था उनका भाई बोले உங்க சர்ச்சை வந்து நான் பார்க்கணும். आपकी कलीसिया को मैं देखना है करके बोले। எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்க? कितने बड़े எவ்வளவு பேர் சொன்னாங்க? ஒரு 40 कितने பேர் लोग வராங்க. आए थे? 400 பேர் ஆக்குற மாதிரி நான் வருவேன். 400 பேர் ஆக்குற மாதிரி நான் வருவேன். 400 लोग आने जैसा मैं आऊंगा। சும்மா வாயில இல்லம்மா, सिर्फ मुंह से नहीं, நான் என்ன செய்யணுமோ செய்வேன். அதை मैं जो करना चाहता हूँ मैं करूंगा। ஒரு நாள் நம்ம போயிட்டு வந்தோமா, கர்த்தர் நம்மள பார்க்க வைக்கிற கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன். एक दिन हम बाहर जाके आने से भी हमारी प्रशंसा हो रही है, हमारी कीर्ति हो रही है। அப்படிதான் உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க தெருவில், உங்க வீட்டாண்ட எல்லாம் உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பாரு. ऐसे ही आपको भी घर में, आपके गली में, आपके नौकरी के स्थान में, आपको सब जगह पर प्रशंसा और कीर्ति होगी आपकी। ஆமென். आमेन। என்ன மதிக்க மாட்டாங்க சார்? இல்ல कोई मेरा आदर नहीं करता है, ऐसा नहीं बोलना है। வாங்கயான்னு வாங்க உங்களை सब लोग பார்த்துட்டு. आपको आदर पूर्वक बुलाएंगे। அப்படிதான் நான் பாருங்க பிரசங்கம் பண்ற இடத்துல என்ன அப்படிதான் கூப்பிடுறேன். ऐसे ही मैं प्रचार करने के समय में भी सब लोग मुझे ऐसे आदर पूर्वक बुलाते हैं। ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. परमेश्वर के वचन को आप सुनिए। கர்த்தர் உங்களை மேலாக்குவார், परमेश्वर தலையாக்குவார். आपको सिर बनाएंगे, ऊपर बनाएंगे। நீங்க சர்ச்சி மக்கள், आप कलीसिया के लोग हो। எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். सारे विपत्ति से आपको दूर करेंगे। உங்க நடுவுல தீங்கு வராது. आपके बीच में कोई विपत्ति नहीं आएगी। சுகமாக்குவாராம். எல்லா வியாதி நோய் நொண்டி இருக்கிற அப்படின்னா பிரச்சனையா இருக்கிறவங்க சுகமாக்கிடுவார். सारे लंगड़ापन को चंगा करेंगे। நான் பேசும்போது அந்த பிரசங்கத்துல வருது சுகம். मैं जब बोलता हूँ तभी आपके लिए चंगाई आ रहा உங்களுடைய है। மேல தேவனுடைய வார்த்தை வந்து இறங்கும் போது சுகம் உண்டாகும். आपके ऊपर परमेश्वर का वचन उतरने से ही आप चंगे हो जाएंगे। உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். आपके लिए भलाई होगा। தேவைகள் சந்திக்கப்படும். आपके जरूरत पूरा होगा। உங்க குடும்பம் களி கூறும். आपके परिवार में मगन हो நம்முடைய गया। சர்ச்சி வளர்ந்து பெருகும். हमारा कलीसिया बढ़ेगा, वृद्धि होगा। ஆமென். आमेन। ஜெபிப்போம். अभी हम प्रार्थना करेंगे। நம்ம எழுந்திருப்போம். ஹalleluya. சந்தோஷமா உட்கார்ந்து கேட்டீங்களா? சந்தோஷமா உட்கார்ந்து கேட்டீங்களா? आप खुशी से सुने थे? உட்கார்ந்து கேட்டேன் சார். ऐसे बैठ के सुना, ऐसे थोड़ी बोलेंगे। இந்த போர் அடிச்ச படத்தை பார்ப்போமே, जैसे एक बोर फिल्म देखते हैं ना, அந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்களா? क्या ऐसे बैठ के सुने? கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर बोल रहे हैं। அற்புதமான வார்த்தையை நீங்க கேட்டுக்கிறீங்க. अद्भुत वचन सुने हो करके परमेश्वर बोल அதெல்லாம் रहे हैं। உங்களுக்குள்ள இறங்கி இருக்குது. वो सब आपके अंदर अभी उतरा है। அதான் நேத்தான் சொன்னேன், நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் உடையவர்கள். हम लोग एक्सपीरियंस पाए हुए लोग हैं। நமக்குள்ள இருக்கிற இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மத்தவங்களுக்கு சொல்றோம். हमारे अंदर जो यीशु मसीह है उनको अनुभव करके दूसरों को हम बोल அதான் रहे நேத்து கூட हैं। சொன்னேன். मैंने कल भी बोला था, ஒரு படத்துக்கு போனார் ஹீரோ, ஒரு படத்துக்கு போனா एक हीरो अगर एक फिल्म में जाने से அந்த படத்துக்கு வெளியே வரும்போது 1வது நாள் 2வது நாள் கேட்பாங்க, वो बाहर आने के टाइम लोग पूछते हैं சார் படம் எப்படி இருந்தது? वो फिल्म कैसा था करके एक के बाद एक அவங்க पूछेंगे। சொல்லுவோம், நல்ல டான்ஸ் சார், वो अच्छा डांस था, நல்ல பாட்டு சார், अच्छा गीत था, நல்ல கதை சார், अच्छा स्टोरी था करके செம बोलेंगे। நடிப்பு சார், अच्छा एक्टिंग था करके பார்க்கலாம் बोलेंगे। சார் படத்தை वो फिल्म को देख सकते हैं करके लोग बोल देंगे, அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसे बोलेंगे। அது ஒரு கதை தான். वो तो सिर्फ एक அது कथा ஒரு है, 1.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் தான். वो सिर्फ एक 1.5 घंटे का मनोरंजन है। அதையே பார்த்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, சொல்றாங்க இப்படி இருக்குது. वो देख के आके बाहर वो उनका अनुभव बता रहे ஆனா हैं। நீங்க யாருன்னா लेकिन आप लोग कौन हैं? சத்தியத்தை கேக்குறீங்க. आप तो सत्य को सुन रहे இது हैं। என்டர்டைன்மெண்ட் இல்ல, ये कोई मनोरंजन नहीं இது है, ட்ரூ, ये तो सत्य है, இது வாழ்க்கை. ये जीवन है। இதை நீங்க அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எப்படி புகழறாங்க, நல்ல டான்ஸ், நல்ல கதை, நல்ல பாட்டுங்க, நல்ல செமையா இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி जैसे एक फिल्म को देख के आके प्रशंसा करते हैं, उसकी एक्टिंग अच्छा है, उसका गीत अच्छा है करके எங்க இயேசு நல்லவர், आप बोलना है हमारे यीशु मसीह எங்க बहुत இயேசு अच्छे அற்புதர், हैं, मेरे यीशु मसीह बहुत எங்க अद्भुत இயேசு है, அதிசயர், मेरे यीशु मसीह बहुत எங்க आश्चर्य இயேசு कर्म உங்களை வாழ करेंगे। வைப்பார்.
यीशु मसीह आपको जिलाएंगे। எங்க இயேசு எங்க வாழ்க்கையில வந்தது நல்லது போல உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல காரியம் यीशु செய்வார். मसीह हमारे जीवन में आके अच्छा कार्य करे, वैसे आपके जीवन में भी आके अच्छा कार्य करेंगे, ऐसा बोलना है। அந்த படத்தை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ जैसे वो फिल्म के बारे में वो लोग बोलते हैं, இந்த இயேசு என்கிற ட்ரூத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் यीशु பண்ணி தான் मसीह के வந்திருக்கீங்க. सत्य को आप बोलना है लोगों को। ஹalleluya हालेलुया, ஆமென். आमेन। கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. आप हाथ उठाकर उनकी स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் ஹalleluya. आमेन। எல்லா வாய்களை திறந்து आप ஸ்தோத்திரம் मुंह खोल के उनकी स्तुति ஸ்தோத்திரம் कीजिए। எல்லா வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி அவர் பார்க்கறார் உங்க கரத்தை. परमेश्वर உங்க देख रहे கரத்தை हैं அவர் हमें। பார்க்கறார். ரீகா லாமா ஷாகா லாபாபா லியாகா ராமாகா தூரா நாமாகா ரீபா லாபாபா லீபா ராபா ஷாகா ராபாகா ரீபா லாபாபா. ஓ எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பார், எல்லா வியாதிகளை சுகமாக்குவார், அற்புதங்களை செய்வார், கண்ணீரை துடைப்பார், உங்க பிரச்சனைகளை மாற்றுகிறவர் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். परमेश्वर आपके बीच में है। हालेलुया। ஓ ஹalleluya Hallelujah. ஹalleluya. ஓ thank you lord, thank you Thank you, jesus. இயேசு ரத்தத்தை இங்க மேல தெளிக்கிறேன். यीशु मसीह के लहू के आपके ऊपर ஓ அப்படி छिड़का है। தழும்பின் வல்லமையை இங்க மேல போடுகிற ஜனங்கள் மேல आपके घाव के सामर्थ को एक एक के ऊपर भी डालिए पिता। ஆண்டவரே எல்லா வியாதி பலவீனங்கள் மாறுவதாக, सारे व्याधि भाग जाए यीशु के नाम से। எல்லா குடும்ப பிரச்சனைகள் சரியாவதாக, सारे परिवार की परेशानी ठीक हो जाए। எல்லாவித பயங்கள் நீங்குவதாக, सारे भय भाग जाए यीशु के नाम से। எல்லா கவலைகள் நீங்குவதாக, सारे चिंता दूर हो जाए यीशु के नाम தேவனுடைய ஆசீர்வாதம், से। प्रभु की आशीष, தேவனுடைய நன்மை, उनकी भलाई, தேவனுடைய சுகம், उनकी चंगाई, தேவனுடைய ஆரோக்கியம் उनकी आरोग्यता ஜனங்கள் மேல இப்பொழுது ஊற்றப்படுவதாக. लोगों के ऊपर उंडाले जाए। நன்றி ஆண்டவரே, आमेन। உம்மை துதிக்கிறோம், आपकी स्तुति உம்மை करते हैं। ஸ்தோத்திரிக்கிறோம் आपकी ஆண்டவரே. स्तुति करते हैं। எல்லா சத்துருடைய செயல்கள் நீங்கட்டும் இயேசுவின் सारे நாமத்தினால. शत्रु के यत्न को भगा दिए यीशु के नाम பிசாசின் से। கிரியைகள் அழிக்கப்பட்டு இயேசுவின் सारे நாமத்தினால. शैतान के क्रिया को यीशु के नाम से दूर भगाते हैं। குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், परिवार में शांति हो पाए, சந்தோஷம் உண்டாகட்டும், उनमें आनंद हो पाए, மகிழ்ச்சி உண்டாகட்டும். आनंद हो पाए, खुशी हो पाए पिता। உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக आपकी उपस्थिति यहाँ पर हो पिता, இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से। ஆமென். आमेन।